வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. கழுத்து வலியெல்லாம் சரியா போயிடுச்சா? வலிக்குதுன்னா என்கிட்ட சொல்லணும், ஆளை வச்சு கீழே கமெண்ட் போட வைக்கக்கூடாது. மக்கள் எங்க கழுத்து வலியை கூட அவங்க கழுத்து வலியை புரிஞ்சுக்கிறாங்க. அருமை அருமை. சொல்லுங்க. என்ன சார், நேற்று ஏதோ விவசாயம் பண்ண போறேன்னு சொன்னீங்க, மறுபடியும் இங்கே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்காண்டி மண் நலம்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு உங்களுக்கு அறிவுரை எல்லாம் கூறலான்னு அங்கே ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. நீங்க பாட்டு உட்காந்து மறுபடியும் சோ பண்ணிக்கிறீங்களே சார். அமெரிக்காவுக்கே புகார் போக போகிறது. உங்க ஊர்ல உட்காந்துக்கிட்டு எங்க ஊர்ல மணி லாண்டரிங் பண்றாங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க என்று டெக்சாஸ் மாகாணத்துக்கும் இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கும் புகார் செல்ல இருக்கிறது. கொஞ்சம் ஆட்டமா ராஜா ஆடினே. எனக்கு இன்னும் ஒரு சில அதிகாரிகளிடம் பேசினேன். சார், எனக்கு சத்தியமாக புரியல சார். தப்பு பண்ணுறீங்க, காசு வாங்குறீங்க, எல்லா அதிகாரியும் வாங்குறான். ஏன் சார், ஒரு ஸ்கூல் போகிற குழந்தைய போய் ஒரு ஸ்கேமில் இப்படி மாட்டி விடுவது சரியா சார்? என்னால் இதை நம்பவே முடியவில்லை எனும்போது, சங்கர், 2 உதாரணங்களை உனக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட 2014 முதல் செந்தில் பாலாஜி மீது இந்த வேலை வாங்கி தரும் மோசடி தொடர்பான புகார்கள் இருந்தது. விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டது. 3 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டன. 3 எஃப்ஐஆர்களிலும் எந்த விசாரணையும் நடைபெறவில்லை. 4வதாக ஒரு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு அந்த விசாரணையின் அடிப்படையில் அதிகாரிகள் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு சென்று சோதனையிட்ட போது அந்த வழக்கின் ஆதாரங்கள் அப்படியே அவர் வீட்டில் இருந்தார். எங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே ஆச்சரியம். ஒன்று இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு போனோம் சங்கர். அப்படியே வச்சிருக்காரு. என்ன காரணம் என்றால், எனது பதவி நிரந்தரம், இந்த அதிகாரம் நிரந்தரம், நான் நிரந்தரம் என்ற எண்ணம் இந்த அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு வரும். அந்த அதிகார போதையில் அவர்கள் நிதானத்தை இழப்பார்கள். ஸோ அடுத்ததாக இன்னொரு உதாரணம் எனக்கே தெரியும். ஜாஃபர் சேட் என்று ஒரு கோலோச்சி கொண்டிருந்தார் என்று நான் சொல்லியிருக்கேன். 2006 கவர்மெண்ட்டில் அவர் தான் எல்லாமே. வாயை திறந்தா கருணாநிதி ஜாஃபரை கூப்பிடியான்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு செல்வாக்கு. ஸோ அவருக்கு அரசு சார்பில் ஒரு வீட்டு மனை ஒதுக்கீடு வாங்கணும்னு நினைக்கிறாரு. வாங்கிக்கோங்க. +2 படிக்குது பொண்ணு, ஜெனிஃபர். அந்த ஜெனிஃபர் பெயரில் 2010 1.25 கோடி அந்த பிளாட்டோட விலை. அலாட்மெண்ட் வாங்கி ஜெனிஃபர் 1.25 கோடி கட்டுது. 17 வயசு பொண்ணுக்கு ஏது 1.25 கோடின்ற கேள்வி எழுமா இடாதா? பிறகு யாராவது சொல்லியிருப்பாங்க போல இருக்குன்னா, சார் ஸ்கூல் புள்ள பேரில் வாங்குறீங்க என்று. உடனே அந்த அலாட்மெண்ட் அந்த பொண்ணு எனக்கு வாங்கிட்டு பணத்தை கட்டிட்டு அந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் வீடு என்று எழுதி கொடுத்து விட்டது. உடனே மனைவி அப்ளை பண்ணுறாங்க, பர்வீன் ஜாஃபர். நான் சமூக சேவகர், ரத்த தானம் செய்திருக்கிறேன். உண்மைமா இருக்குமா டாக்குமெண்ட்ல? நான் பொய்யா சொல்லமா? நீங்க கிண்டல் பண்றீங்கன்னு நினைச்சேன். சீரியஸாமா? சமூக சேவகர்னு ஒரு கேட்டகரி இருக்கு. என்ன சமூக சேவை செஞ்சேன்ட்டு நீ எப்படி என்ன ஆதாரத்தை கொடுப்பீங்க? நான் ரத்த தானம் செய்திருக்கிறேன் என்று அடுத்து அந்த 1.25 கோடி பொண்ணு திருப்பி வாங்கிட்டு மனைவி பேரில் கட்டுகிறார். சுப்பையா என்று ஒரு அடிஷனல் எஸ்பி லஞ்ச ஒழிப்பு துறையில் பணியாற்றினார். அவர்தான் அதன் புலனாய்வு அதிகாரி. ஜாஃபரை விசாரிக்கும் போது, மாபெரும் சக்கரவர்த்தியாக தமிழகத்தை ஆண்ட ஜாஃபர் அந்த அடிஷனல் எஸ்பி கிட்ட கையெடுத்து கும்பிட்டார். என் பொண்ணை மட்டும் விட்டுருங்க, விசாரிக்க கூப்பிடாதீங்க. ஜாஃபரும் அப்போது நினைக்கவில்லை. பொண்ணு பேரில் போடுங்க அலாட்மெண்ட் போது எவன் நம்மளை கேட்க போகிறது? இந்த ஆட்சி நிரந்தரம். இந்த அருண் இப்போதும் நாம் மீண்டும் அதிகாரத்துக்கு வருவோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தின் அச்சு ஊடகத்தில், செய்தித்தாளில், பெரிய செய்தித்தாள், அதில் பணியாற்றக்கூடிய ஒரு முக்கிய செய்தியாளர் அருண் தன்னை ஏமாற்றி விட்டதாக டிஜிபி அலுவலகத்தில் ஒரு பெண் புகார் அளித்திருக்கிறார் என்று அவருக்கு வந்த செய்தியை ஒரு குரூப்பில் பதிவிடுகிறார். வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிடுகிறார். அது அந்த குரூப்பில் இருக்கிறவனும் ஒருத்தன் எடுத்து அருணுக்கே அனுப்பி விடுகிறார். அருண் அந்த செய்தியாளரை அழைத்து, கண்ட நாய் கொடுக்குற நியூஸ் எல்லாம் நீ குரூப்பில் போடுற, இப்படியே இதே இடத்துல இருந்துருவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக திரும்பி வருவேன், சீக்கிரம் திரும்பி வருவேன். 2 மாதங்களில் நான் திருப்பி அதிகாரத்துக்கு வரப்போகிறேன். ஒருத்தரை சும்மா விட மாட்டேன். இப்போ என்னப்பா உன்னை பற்றி தப்பாக போட்டாங்க நான் கேட்குறேன். அந்த செய்தியாளருக்கு ஒரு நியூஸ் வருது, அந்த நியூஸை போடுறாரு. டிஜிபி ஆஃபீஸில் புகார் கொடுத்தது உண்மை தானே? நேற்று உள்துறை அமைச்சரின் வருகையின் காரணமாக அதிகாரிகள் அத்தனை பேரும் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்ததால் அந்த புகார் கொடுத்த விவகாரம் பெரிய செய்தியாகவில்லை. இவருக்கு அந்த ரிப்போர்ட்டரோட வேலை ரிப்போர்ட் பண்ணுறது தானேப்பா. ஒன்றை சும்மா விட மாட்டேன். அவர் பதிவிட்டது பொய்யினா கோவப்படுறது கூட அர்த்தம் இருக்கு. சும்மா விட மாட்டேன்னா என்னடா பண்ணுவேன்? பொண்ணு வரைக்கும் வந்துருச்சா, குடும்பத்தோட ஜெயிலுக்கு போக போறீங்க. செல்வி ஜெயலலிதாவை போல ஆணவத்தில் ஆடியவர்கள் நான் பார்த்ததில்லை. கண்ணால பார்த்தேன். வண்டியில் போயிட்டு இருக்காங்க, அக்கா அந்த பில்டிங் நல்லா இருக்கு, மதுசூதனை கூப்பிடு, எஸ்டிஎஸை கூப்பிடு, 2 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கும். பெரிய பெரிய குரூப் வீட்டெல்லாம் வாங்குவாங்க. மயிலாப்பூர் ஒரு சின்ன சந்தில் கார் போக முடியாத அளவுக்கு ஒரு சந்துக்குள்ள ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு காலையில் போய் பூஜை பண்றாங்க. பூஜையெல்லாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு தானே போனீங்க? சரி பண்ணாங்க. போற வழியில பாக்குறாங்க அமிர்தாஞ்சன் பில்டிங் இருக்கு, கூப்பிடு, போன போடு. இப்போதானே கார், அப்பெல்லாம் ஆட்டோ போகும் வீட்டுக்கு. பாலு ஜுவல்லர்ஸ் பத்தி கூட கதை சொல்லுவாங்க சார். அழிஞ்சே போனார் மனுஷன். கடைசியாக 2011 ஆட்சி காலத்தில் இன்னொரு வைர கம்பெனி, கீர்த்திலால் சம்திங், பல பேர் இருக்கிறார்கள். என்ன ஆனார் ஜெயலலிதா? இதை அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த ஆணவம் பிடித்தவர்கள் இன்னமும் புரிந்து கொள்ளாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுல செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வாரிசு கூட கிடையாது சார். எதுக்கு தான் சார் இப்படி சேர்த்தாங்க? அவர் பின்னாளில் அதை உணர்ந்தார். விரைவில் விசாரணை தொடங்கும். எப்படி நல்ல போஸ்ட்டுக்கு வந்து எப்படி பழி வாங்குறன்றதை பார்த்துடலாம். அப்படியே அருண் பணியாற்றி கொண்டிருக்கும் காவலர் பயிற்சி கல்லூரி பற்றி ஒரு செய்தி. இதுவரை ஊடகங்களிலும் சரி, சமூக வலைத்தளங்களிலும் சரி, டிஜிபி திரு ராஜீவ்குமாரை பற்றி நல்ல விதமான செய்திகள் எதுவும் வந்திருக்காது. இப்போது திரு ராஜீவ்குமார் அவர்கள் தான் பயிற்சி கல்லூரியின் இயக்குனர், தலைவர், அருண் கூடுதல் இயக்குனர், அல்வா இணை இயக்குனரோ என்னமோ. திரு ராஜீவ்குமார் அவர்கள் ஹைதராபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமி என்று ஒரு அகாடமி இருக்கிறது. அங்கே தான் IPS முடித்த அதிகாரிகள் பயிற்சி எடுப்பார்கள். அங்கே இருப்பது போல நமது தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவலர் பயிற்சி கல்லூரியை தரம் மேம்படுத்துகிறார். முதல் முறையாக இதுக்கு முன்னாடிலாம் போனோன்னா ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் கொடுப்பாங்க ட்ரைனிங்க்கு போகிறவங்களுக்கு. இப்போது திரு ராஜீவ்குமார் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு போலீஸ் அகாடமி என்று அச்சிடப்பட்ட ஒரு லேப்டாப் பேக், லெதர் பேக், நல்ல குவாலிட்டி பேக்கு, நல்ல தெர்மோஸ் ஃப்ளாஸ்க்கு போட்டு அதுலேயும் தமிழ்நாடு போலீஸ் அகாடமின்னு போட்டு இருக்குது. பயிற்சிக்கு வர்றவங்களாம் டை கட்டிட்டு நீட்டாக வரணும். சும்மா பயிற்சியில் தானே இருக்கும், நான் போட்டு ஜாலியாக வரலான்ட்டுலாம் வரக்கூடாது. சிவிலில் வர்றவங்க டை கட்டிட்டு நீட்டாக வரணுன்ட்டு கிட்டத்தட்ட வெளிநாட்டுக்கு இணையாக இந்த பயிற்சி கல்லூரியை தரம் உயர்த்தும் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர்தான் அருணுக்கு உயரதிகாரி. போ எல்லாம் டை கட்டிருக்கானு பாரு, போ சும்மா உட்காந்துருக்க ரூமில், போ எந்திரி, எப்போ பாரு பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு. மிரட்டி முடிச்சிட்டியா? போய் டை கட்டியிருக்காங்களான்னு பாரு, போ. ஃபோனில் பேசிட்டியா? போதும் போ, எல்லாம் டை கட்டிருக்காங்களா, ஷூ பாலிஷ் போட்டுருக்கானு போய் பார்த்துட்டா போ. வெள்ளனாவும் வர சொல்றீங்க, டை கட்டிட்டு வர சொல்றீங்க. எப்போ வந்து தான்ப்பா ஆகணும், இல்லை ரிசைன் பண்ணிட்டு போப்பா. அவ்வளோ கஷ்டமாக தான் ரிசைன் பண்ணிட்டு போ. டைஸாலே உட்காந்துக்கணும், எவன் கேட்க போகிறது? அந்த லிஃப்ட்டில் ஏறி விளாண்டுனது, வீட்டுக்குள்ளே லிஃப்ட் கட்டிருக்கல, போ. அடுத்தா நம்ம நேற்றே பேசினோம், அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் கார் அறிவிச்சிருந்தாரு. இன்னைக்கு அது தொடர்பாக டிடி நெக்ஸ்ட்ல வேற ஒரு செய்தி வந்திருக்கு. சட்டப்பேரவையிலன்னா கார் இல்லைன்றாங்க, பட் வேட்புமனு தாக்கல்ல மட்டும் அத்தனை கார் இருக்குன்னு லிஸ்ட் போட்டிருக்காங்களே சார். ஒரே ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். அந்த மன்மத நன்றி எம்எல்ஏ திருமதி கனிமொழி சந்தோஷ் என்று நினைக்கிறேன் அவங்க பேர். அஃபிடவிட்டில் மட்டும் 14 கார் போட்டிருக்காங்க. தார், ஜீப்பு, கமர்ஷியல் வெஹிக்கிள், ஐச்சரு. சார் பேசாம நானும் போக போறேன், ஏன்னா எனக்குலாம் நல்லா பேசுவேனாலா. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு மஞ்சள் கயிறு அணிவித்தால் இன்றைய நாள் சிறப்பாக போகும். இருப்பாருப்பா, சீக்கிரம் வந்துருப்பா. நம்ம எண்ணம் போல் வாழ்க்கையில் சேர்ந்து நீ எம்எல்ஏயாக வாழ்த்துக்கள். வேணாம் அப்படியாக வேணாம். ஏன்டா ஜேர்னலிஸ்ட் படிச்சுட்டு இருக்கு சார்? அழகா ஜோசியம் படிச்சிருந்தா 14 வண்டி வாங்கியிருக்கலாம், எம்எல்ஏ ஆயிருக்கலாம். நேற்று மாலை தலைமைச் செயலகத்தில் மஹிந்திரா நிறுவனம் தயாரிக்கக்கூடிய அத்தனை வகையான வாகனங்களும் அணிவகுத்து நின்றன. முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன், மீண்டும் சொல்லியிருக்கிறேன். மக்கள் திரு விஜய் அவர்கள் மீது பேரன்பு வைத்திருக்கிறார். இந்த பேரன்பு நீடிக்க வேண்டும் என்று நான் கவலைப்படுகிறேன். நான் சொல்லிடுறேன், இந்த பேரன்பு மாறினால் என்ன ஆகும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதே பிரியம் கோபமாக மாறும். அப்படி அந்த மக்களின் பேரன்பை கோபமாக மாற்றுவதற்கு அதிகாரிகள் அவ்வளவு வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களோடு இருக்கும் சில அமைச்சர் பெருமக்களும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு முன்தினம் சட்டப்பேரவையில் இந்த அறிவிப்பை முதல்வர் வெளியிடுகிறார். நேற்றைக்கு முன்தினம் மாலையிலிருந்தே கடும் எதிர்ப்புகள் சமூக வலைத்தளங்களில் கிளம்பிவிட்டன. தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்தவர்களை விமர்சிக்கிறார்கள். அண்ட் எதிர்க்கட்சி ஊடகங்களை பற்றி சொல்லவே வேண்டாம். ஊது என்று ஊதுகிறார்கள். அதுவும் குணசேகரனுக்கு ஊதுறதுக்கு சரியான மேட்ரு கட்சிச்சுட்டு போய் பப்ளிக் பைட்டு போடுப்பான்ட்டு எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. அண்ட் சமூக ஊடகங்களில் எம்எல்ஏக்கள் அஃபிடவிட்லாம் எடுத்து போட்டாங்க. இந்த மன்மத நன்றி எம்எல்ஏவோட வண்டி லிஸ்ட்டு, அதுவும் குறிப்பாக அந்த ஆட்டோக்கார தம்பி இருக்கேன், அந்த சபரி ஐங்கரன் ஆட்டோக்கார தம்பியோட வரலாறே எடுத்து போட்டுக்கிறார்கள். பார்த்தா காரு கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதே முழு நேரம் வேலையாக வச்சிருக்கா. அப்படி இந்த கார் எல்லாம் அப்படி ஸ்டைலாக ஹலோ பேசாமல் அந்த கார் ஃபுல்லாக வச்சா கூட ஒரு ஷோரூம் ஆரம்பிச்சலாம் போல. ஆமாம். ஸோ அப்படி மக்கள் கோபமடைந்து கொண்டிருக்கிறார்கள், எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் கார் வாங்காமல் போங்க, அது வேறு. அன்றைக்கி சாயங்காலமே புது காரெல்லாம் நீங்கள் அணிவகுத்து வச்சிங்கன்னா இது எப்படி செய்தியாகும், எப்படிப்பட்ட எதிர்வினையை ஏற்படுத்தும் என்பதை ஒரு அரசு அனுமானிக்க வேண்டாமா? முதல்வர் நிச்சயமாக மஹிந்திரகாரனை கூப்பிட்டு வண்டியை நிப்பாட்ட சொல்லுப்பான்னு சொல்லியிருக்க மாட்டார். முதல்வர் உள்துறை அமைச்சரேட் கூட்டத்தில் பங்கெடுத்து கொண்டிருந்தார். நேற்று மாலை தான் இதர மாநில முதல்வர்கள் கிளம்பினார்கள். அவருக்கு இதற்கு நேரம் இருந்திருக்காது. அப்போ எந்த லகுடப்பாண்டி மஹிந்திரா வாகனங்களை வர வைத்தது? ஒன்று பொதுத்துறை, இல்லை சட்டப்பேரவைத்துறை, அல்லது தலைமைச் செயலாளர். தலைமைச் செயலாளரும் அந்த கூட்டத்தில் பிஸியாக இருந்திருப்பார். அப்போ யார் இந்த வேலையை பார்த்தது? அப்போ உங்களுக்கு இது வந்து இந்த இமேஜஸ் வெளியில் வந்தால் என்ன ஆகும்? ஓஹோ, அம்புட்டு அவசரமா? மாதம் 2500 எங்கே, 6 சிலிண்டர் எங்கே, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை துரைக்கு. சொன்னீங்களே தமிழ்நாடு முழுக்க எங்கள் பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் எங்கன்னு கேட்குறாங்க. எங்கே? அதுக்கெல்லாம் நிதி இல்லை. சொன்ன கோரிக்கை நிறைவேற்றல, சொல்லாத கோரிக்கை நிறைவேற்றுறதுக்கு இம்புட்டு அவசரம்னு பேசுவார்களா மாட்டார்களா? பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் தரல தான் இருந்தாலும், இல்லை திரு விஜய் அவர்கள் இப்போ தான் வந்திருக்காரு, நிதி நெருக்கடி இருக்கு அப்படின்றத உணர்ந்து எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க சார். இந்த கார் விவகாரம் அவங்களை தூண்டி விட்டுருக்கு, இல்லை எதிர்கட்சி தூண்டி விடுது? நான் எதிர்கட்சியாக இருந்தாலும் தூண்டி தாம்மா விடுவேன்.
அது அவர்களது வேலை, அவர்களது கடமை. விவசாயிகளும் காத்திருப்பு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க சார். அவங்களும் கேட்கறது என்னன்னா, பயிர்க்கடனை தள்ளுபடி பண்றதுக்கு நிதி இல்லை உங்களுக்கு, எல்லாத்துக்கும் கார் கொடுக்க மட்டும் உங்களுக்கு நிதி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இது வரும். நான் உண்மையிலேயே அஞ்சுகிறேன். ஒரு 60 வருடத்துக்கு பிறகு ஒரு நல்லது செய்யணும்னு ஒரு ஆட்சி வந்திருக்கு. இந்த ஆட்சி நல்லா போகணும், ஸ்மூத்தாக போகணுன்றது தான் என்னோட நோக்கம். வேறு எந்த நோக்கமும் இல்லை. இந்த அன்பு விஜய் மீது அதிகப்படியான எதிர்பார்ப்பு இருக்கிறதுன்றது நம்ம பலமுறை பேசியிருக்கோம். விஜய் கிட்டத்தட்ட ஒரு இப்படி பண்ணி எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவாருன்னு நம்புறாங்க ஜனங்க. என்னப்பா இப்படி பண்ணவே மாட்டேங்கிற, பண்ணி தீர்க்கலாம்ல. எனக்கு 1-2 பேர் வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. 15 நாள் ஆகுதுங்க, நான் சிஎம்சிலுக்கு மனு போட்டு நடவடிக்கை எடுக்கல. 5 வருஷம் நடவடிக்கை எடுக்காமல் அமைதியாக தானே இருந்தேன், 15 நாள் தானே ஆகுது. இன்னொரு விருதுநகரில் இருந்து ஒரு தலித்துகளுக்கு அனுமதி கொடுக்கலட்டு ஒரு பிரச்சனை. சார் ராஜ்மோகன்ட்டு சொல்லிட்டேன் சார், ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கல சார். சரிங்க, இதுக்கு முன்னாடி சொன்னீங்களா? சொன்னேன் சார், அவங்களே எடுக்கல சார். 5 வருஷம் அமைதியாக இருந்தில்ல. இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு ராஜ்மோகன்ட்டு சொல்லினேன்? 1 மாதம் தானே ஆகுது. கொஞ்சம் பொறு நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம்னா கூட ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. 1 மாதம் தான். ராஜ்மோகன் சொன்னேன், எடுக்கல சார். நான் என்ன அப்போ நீ கேளு சார். அப்படித்தான் இந்த அன்பும் நம்பிக்கையும் இது போன்ற தவறுகள், இது வெறும் தவறு இல்லை, கண்ணை உறுத்தும் தவறு. இப்போ கொள்கை முடிவு எடுக்கிறாங்க. இப்போ நம்ம அதை பின்னாடி பேச போகிறோம். டீலிமிட்டேஷன் ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறாங்க. இது ஜனங்களுக்கு பெரிய அளவில் ஒரு இது தாக்கத்தில் ஏற்படுது. அப்படியா மாற்றிட்டார ஸ்டாண்டை, ரைட்டு போயிடுவாங்க. இது சிக்கல். எந்த லகுடபாண்டி உங்களிடம் இந்த ஆலோசனை சொன்னாரோ அது கூட முக்கியம் இல்லை. இந்த மஹிந்திரா வாகனத்தை எவன் செக்ரட்டரியேட்டுக்கு வர வச்சான்றது கண்டுபிடிங்க. ஆப்டிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட், புரியுதுங்களா? சிஎம் அங்கே போய் தென் மாநில முதல்வர்களோடு கலந்துரையாடிட்டு இருக்கிற இங்கே சரி யார் பார்க்கறதுக்கு வர வச்சிங்க காரை? யார் பார்க்க போகிறது? யார் வர வச்சது? யார் அந்த காரை இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறது? ஏன்னா டெஸ்ட்டே போக போகிறீங்களா செக்ரட்டரியேட்டை சுற்றி? அதான் சார் தெரியல, யார் தான் சார் கூப்பிட்டுருப்பா? இப்படிலாம் பண்ணுவாங்க. கேட்டால் நீ இப்போ செக் பண்ணு, யார் வர வச்சதுன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. கடைசியாக சுற்றி ஒரு செக்ஷன் ஆஃபீஸர் தலையில் கட்டுவாங்க. யாரோ மேலேருந்து ஒரு உயர் அதிகாரியோ ஒரு அமைச்சரோ முடிவெடுத்திருக்கிறார். ஆனால் ஆப்டிக்ஸ் எப்படி தெரியுது? இதுக்கு விஜய் தான் பொறுப்பு. அவர் அரசாங்கம், இது அவர் தான் அறிவித்தார் சட்டப்பேரவையில். அப்போ கார் இருந்துச்சுன்னா அவர் சொல்லி வந்ததாக தான் நான் புரிஞ்சுக்குவேன். அங்கே செக்ரட்டரியேட்டில் யாரோ இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்றதுலாம் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. என்னப்பா ஒரு விஜய் பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணல. எதிர்க்கட்சிகள் இந்த அரசின் ஸ்திரத்தன்மையை குலைப்பதற்கு எல்லா வேலைகளிலும் ஈடுபடுகிறார். ஃப்ராங்காக சொல்லிடுறேன்ப்பா, பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணுறது சாத்தியம் இல்லைப்பா. திவாலா எடுப்பா கவர்மெண்ட். தேர்தல் அறிக்கையில் சொன்னாரன்னா சொல்லியிருப்பாரு. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு தகுதி உள்ளன்ட்டு மற்றவர்கள் மாற்றவில்லையா? எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் 75,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. வேற என்ன செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? ஃபர்ஸ்ட் 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ வச்சிருக்கவங்களுக்கு தள்ளுபடி அறிவிச்சாங்க. அது இது என்ன தள்ளுபடி அப்படின்று எல்லாரும் விமர்சனம் செய்ததும், எவ்வளோ வாங்கியிருந்தாலும் 75,000 மானியம் தள்ளுபடி என்று அறிவித்து விட்டார்கள். எல்லா கடனையும் தள்ளுபடி செய்வது என்பது சாத்தியமே இல்லை. ஆனால் விவசாயிகள் அனைத்து பயிர்க்கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று போராட்டம் அறிவித்திருக்கிறார். ஒரு அரசு எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும், எப்போதும் விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த போராட்டத்தின் மூலம் மிகப்பெரிய சட்ட சிக்கலை ஏற்படுத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் தயாராகி வருகின்றன என்பதை முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்போ இந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிறேன்னா, விவசாயிக்கு வழி இல்லை, உனக்கு சொகுசுக்கார் ஒரு கேடாட்டு தான் நான் கோஷம் போடுவேன். இது மக்கள்கிட்ட எடுபடும் சார். நியாயம் தானே? ஏன் எடுபடக்கூடாது? உண்மையிலே விவசாயி கஷ்டப்படானா இல்லையா? நீங்கள் எம்எல்ஏவா மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க சார். இன்னொன்னும் சொல்கிறாங்க சார், தகுதியுள்ள மகளிர் அப்படின்னு தானே பார்த்து பணம் கொடுக்குறீங்க. அப்போ தகுதியுள்ளவர்களுக்கு கார்னு நீங்கள் ஏன் அறிவிக்கலன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். இன்னொரு முழக்கத்தை போடுவாங்க, விவசாயிக்கு பழைய சோறு உங்களுக்கு சொகுசு காரா. ஆஹா அருமை 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 அருமை. தள்ளி விட்டோம் போராட்டத்தில். இல்லை, இவனே ஸ்லோகன் எழுதி கொடுப்பாங்க போல இருக்கு. இல்லை, இதெல்லாம் வரும். இன்னொன்று சொல்கிறேன், அந்த போராட்டத்தில் மாவோயிஸ்டுகள் ஊடுருவார்கள். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் மாவோயிஸ்ட் அமைப்புக்கு ஒரு பெரிய அரசியல் கட்சி நிதி உதவியும் பொருளுதவியும் அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. அது திமுக. நடுவில் 5 வருஷம் லீவ் எடுத்திருந்தாங்களே, 5 வருஷம் லீவ் முடிச்சுட்டு வந்துட்டாங்க, டியூட்டி ஜாயின் பண்ணிட்டாங்க. இதையெல்லாம் இந்த அரசு எதிர்கொண்டு தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். இந்த ஷிஃபாஸ் கல்யாணம் மாற்றுங்க சார். அதிகாரிகள் விவகாரத்தில் இன்னும் முதல்வருக்கு எந்த அதிகாரி எப்படிப்பட்டவர் என்பதே தெரியாத காரணத்தால் தானே அருண் போன்ற பெருச்சாலியை கொண்டு போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டிருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதையும் சரி செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா போராட்டங்களால தான் அதிமுக ஆட்சி வீழ்த்தப்பட்டதே. அப்படி இருக்கும்போது அதே இடத்துல திமுக ஆதரவாளரான ஷிஃபாஸ் கல்யாணம் அங்கே இருக்கும்போது அது தாவேக்கா ஆட்சிக்கு மிகப்பெரிய த்ரெட்டு சார். வேண்டுமென்றே போராட்டங்களை சரியாக கண்டுகொள்ளாமல் ஷிஃபாஸ் கல்யாண் திமுக உதவுகிறார் என்ற குற்றச்சாட்டை நான் அவர் மீது சுமத்த மாட்டேன். இந்த போராட்டங்களை கண்டறிந்து இதில் என்ன ஊடுருவல் இருக்கிறது என்பதை புரிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கும் அளவுக்கு ஷிஃபாஸ் கல்யாணுக்கு அறிவில்லை. இன்னொன்று, அப்படி அறிவிக்கக்கூடிய யாராவது உளவுத்துறையிலேருந்து அதிகாரிகள் சொன்னால் கூட அந்த விஷயத்தை அப்படி அங்கே ட்ரைனிங் அகாடமியில் வேலை பார்க்குறாரு உங்கள் நண்பர், அவர்கிட்ட சொல்லுவார். நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போதும் செந்தில் வேலனுக்கு தகவல்கள் போய்கொண்டு தான் இருக்கிறது. அருணின் கூலிப்படையாக வேலை பார்த்தவர் தான் ஷிஃபாஸ் கல்யாண். எப்படி விசுவாசம் இல்லாமல் போகும்? இணை ஆணையராக சிபி சக்கரவர்த்தி என்று ஒருவர் இருக்கிறார்.
அவர்கிட்ட போய் அவன் மேலே பொய் கேஸ் போடியானா என்னால் போட முடியாது அப்படின்னு அவரை தூக்கி காகிதாலைக்கு போனி உனக்கு நான் இங்கே லாண்ட் ஆர்டரில் வேலை என்று அனுப்பி வைத்து விட்டு அந்த இடத்திற்கு அருண் தேர்ந்தெடுத்து நியமித்த நபர் தான் ஷெஃபாஸ் கல்யாண். அப்போ அவர் யாருக்கு விசுவாசமாக இருப்பார்? ஸோ இதெல்லாம் முதல்வருக்கு தெரியாது. ஷெஃபாஸ் கல்யாண் யாருன்னே தெரியாது. சரி லூ அதிகாரியாக இருக்கிறாரே போட்டு விடுவோம் என்று அவருக்கு யாராவது பரிந்துரைத்திருப்பார்கள், அதனால் போட்டிருக்கிறார். ஆனால் அந்த பதவி எவ்வளவு முக்கியமான பதவி என்பது பிரச்சனை ஆன பிறகுதான் தெரியும். அப்போது ஐயோ அம்மா என்று கூப்போடு போட்டு பயனில்லை. முன்னதாகவே கண்டறிய வேண்டும். மாவோயிஸ்டுகளின் ஊடுருவல் அதிகமாக தமிழகத்தில் இருக்கிறது என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். பெரிய பஞ்சாயத்தை இழுத்து விட்டுருவாங்க. அரசு கவனமாக இருக்க வேண்டும். ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்களாம் சார்? நடக்குதுமா. ஏமா எனக்கு டெல்லியிலிருந்து தகவல் சொல்கிறார்கள். மிக அதிகப்படியான மாவோயிஸ்ட் இன்ஃபில்ட்ரேஷன் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு வித் த ஆக்டிவ் பேக்கிங் ஆஃப் டிஎம்கே என்று சொல்கிறார்கள் அதிகாரிகள். அவங்க கண்காணிச்சிட்டு இருப்பாங்கல்ல. சார் நேற்று சட்டப்பேரவை நிகழ்வில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் எந்திரிச்சு நேரு அவர்கள்லாம் வந்து ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றாரு, சக்கரை குறைன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதனால் ரேஷன் அரிசி சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்ல செங்கோட்டையன் அவர்கள் எந்திரிச்சு எல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்கு, ரேஷன் அரிசி ஃபுல்லாக கோழிக்கு ஆடு மாடுக்கு தான் போடுறாங்க அப்படின்னு சொல்ல இதை திமுக ஃபுல்லாக எந்திரிச்சு பெரிய விவாதமாக்கிட்டாங்க சார். சரி, என்ன இதில் எது உண்மை எது சரி? என்ன எனக்கு தெரியாதா சார்? எங்கள் பாட்டியை வந்து ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவேன், 5-6 சாப்பிடுவேன், மாட்டுக்கு அதை தான் ஆக்கி போடுவாங்க, அந்த அரிசியை தான் கோழிக்கும் போடுவாங்க. உண்மை அதுதான். ரேஷன் அரிசியை யாரும் உண்பது இல்லை, இதான் உண்மை. 2 திராவிட கட்சிகளும் உண்பதற்கு கூட தகுதி இல்லாத ரேஷன் அரிசியை தான் போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு காரணம். என்ன நடக்குதுன்றதை சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் உறுதியாக மாமூல் வரக்கூடிய ஒரு பிரிவு உணவு பாதுகாப்பு கடத்தல் தடுப்பு பிரிவு. ஒரு இன்ஸ்பெக்டர் 1 வருடத்திற்கு மேலே அங்கே பணியாற்ற முடியாது. நார்மலாக 3 வருஷம், அங்கே 1 வருஷம் தான். மாமூல் கிளம்பு, போஸ்டிங்கு 10 லட்ச ரூபா. ஒரு முறை உணவு கடத்தல் தடுப்பு பிரிவில் பணியாற்றும் அதிகாரிக்கு 2வது முறை நியமனம் வழங்கப்படாது. ஒரு வாட்டி தான் சம்பாரிச்சில் 1 வருஷம் சம்பாரிச்சில் கிளம்பு ஓடு. 2 வகையில் கடத்தல்கள் நடக்கின்றன. 1, 25 கிலோ ஃப்ரீ, ரைட்டா? நேராக யார் அந்த அரிசியை வாங்குகிறார்களோ அவர்கள் வீட்டுக்கு செல்வது. வீட்டுக்கு சென்று நம்ம குடும்ப அரிசியா கிலோவுக்கு 10 ரூபா கொடுத்த போதா ஒசியில் தானே வாங்குற, இவர்களும் கொடுத்து விடுவார்கள். ஏன்னா அதை உண்றது கிடையாது யாரும். உண்மை அதுதான். சாப்பிடாதும் கொடுக்குறாங்க, மாட்டுக்கு போடாதும் கொடுக்குறாங்க, அப்படி சொல்லலாம். மாட்டுக்கு வரேன் எடுத்தது கொடுத்துட்றாங்க. இது ஒரு முறை. சிவில் சப்ளைஸ் கோடவுன்லேருந்து லாரியிலேருந்து அப்படியே ஏற்றிட்டு போகிறது. இப்போ லாரியிலேருந்து போய் ரேஷன் கடையில் இறக்கணும்ல, ரேஷன் கடைக்கே போகாமல் நேராக அப்படியே கேரளாக்கு அனுப்பி விடுறது. அப்படியும் சில மூட்டைகள் பிடிபட்டு அந்த வழக்குகளும் நிலுவையில் இருக்கின்றன. 2 வகை. இப்படி சேகரிக்கப்படும் அரிசிகள் 2 வகையாக பயன்படுத்தப்படுகின்றன கடத்தல்காரர்களால். 1 கேரளாவுக்கு செல்கிறது, 2 மாட்டு தீவனம். அந்த அரிசியை அரைச்சி கருவாடு எல்லாம் போட்டு மாட்டுக்கு சரியான தீவனம், ஆடு மாடு கோழிக்கு கால்நடைகளுக்கு அருமையான தீவனம். 3வது ஒரு முறையில் இந்த அரிசி பயன்படுத்தப்படுகிறது. பட்டை தீட்டி விற்கிறதா? தோசை பேட்டர்லாம் வாங்குறீங்கல்ல, ஆமாம், இதுதான். மாவா தானே வருது. எந்த அரிசியில் அரைச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்? தோசை நல்லா வருதா? நிறைய வீடுகள்லயே மாவுக்கு அந்த அரிசி தான் சார் பயன்படுத்துறாங்க. மாவா தானே நிறைய பேர் வாங்குறாங்க. எத்தனை பேர் வீட்டில் கிரைண்டர் போட்டு நீங்கள் இறக்குறீங்களா? இல்லை, ஒரு நாள் நான் பார்த்ததில்லை. சொல்லுவேன், இந்த தேவையில்லாத தகவல். ஸோ இப்படி இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஸ்கீமில் அவர் அண்ணன் செங்கோட்டையும் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, தீவனமாக தாங்க போகுது அப்படின்ட்டு. உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் ஆலோசித்து இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்னென்னா, உண்மையிலே இதோட பயன்பாடு எப்படி இருக்குது இங்கே. அப்படியே இது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மத்திய அரசு மாநில அரசு 2 மானியம் கொடுக்குது. அந்த அரிசியோட விலை 40 ரூபா இருக்கும், ஃப்ரீயாக தர்றாங்க. யோசிச்சு பாரு. எடப்பாடி பழனிசாமி எந்திரிச்சு ஒரு ஆலோசனை சொன்னார், டபுள் பாலிஷ் போட்டு நீங்கள் கொடுங்க, டபுள் பாலிஷ் போட்டு கொடுத்தா எல்லாரும் அதை பயன்படுத்துவாங்க, ஆனால் அதுக்கு 2000 கோடி வேணுன்றார். போகாத ஊருக்கு வழி சொல்கிறது இது. 2000 கோடி இல்லைன்றது நல்லா தெரியும். ஸோ அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் சேர்ந்து இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். உண்மையிலே சொல்கிறேன், 95% இதை பயன்படுத்துவதில்லை. அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் சேர்ந்து இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். நீங்கள் வட இந்தியாவை எடுத்துக்கங்க. வட இந்தியாவில் இன்னும் வறுமையில் இருக்குது. பல மலைவாழ் கிராமங்களில் இந்த அரசாங்கம் கொடுக்குற கோதுமை நம்பி தான் இருக்கிறாங்க. அந்த கோதுமையில் பிரச்சனை ரொட்டி சுட்டு தின்ன போகிறாங்க. அரிசி வேறு. இல்லை சார், அது ஏன் சார் அந்த வர அரிசியில் ஒரு ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு? ஏன்னா எல்லாரும் அந்த நெல்மணி அப்படி தான் எல்லாரும் மாதிரி தான் அறுவடை பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கப்போ அதில் மட்டும் இதுக்கு தான் வழி கண்டுபிடிக்கணுன்ற. ஒன்று அரிசி குவாலிட்டியை ஒருத்துங்க, இல்லைனா அதை நிப்பாட்டுங்க. ஐயோ குயோன்னு கத்த தான் செய்வாங்க. நிப்பாட்டினா இங்கே நம்ம ஊர் இன்னைக்கு we are in a better economic position. ஃப்ரீயாக அரிசி அரசாங்கம் 1 கிலோ 40 ரூபா செலவு பண்ணி வாங்கி ஏழைங்களுக்கு கொடுத்து அந்த ஏழை அதை விற்று ஹோட்டலுக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறத தீவனமாக போடுறத எவ்வளோ நாளைக்கு வேடிக்கை பார்த்துட்ருக்கு. எவ்வளவு மானியமாக போகுது தெரியுமா? எத்தனை 1000 கோடி போகிறது தெரியுமா? இல்லை நாமும் பயன்படுத்துவது போல் பொன்னி அரிசி கொடுங்க, எல்லாரும் வாங்கி பயன்படுத்துவாங்க. இன்னொன்று நான் ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன், நீங்கள் அரசாங்கம் தான் இதை யோசித்து முடிவு செய்ய வேண்டும். மினிமம் சார்ஜ் பண்ணுங்கன்றேன். ஒரு கிலோவுக்கு 2 ரூபா வாங்குங்க, வாங்கிட்டு நல்ல அரிசியாக கொடுங்க. நல்ல அரிசியாக கொடுங்க. நான் அதுதான் சொல்கிறேன். நான் 2 ரூபாயாவது சார்ஜ் பண்ணுங்க. இலவசமாக கொடுத்தால் எப்படி அதற்கு மதிப்பு இருக்கும் அந்த பொருளுக்கு? ஸோ ஒரு மினிமம் சார்ஜ் பண்ணுங்க. அரசுக்கு இதன் மூலம் வருவாய் வரும். ஐயோ முயன் கத்துவாங்க, எதிர்கட்சி கத்துவாங்க. நான் சொல்கிறேன், ஐயோ ஏழைகள் வயிற்றில் அடிக்கிறார்கள், ஐயோஹோ அப்படின்வாங்க.
ஓசிலெல்லாம் கொடுக்கறது தவறு. இன்னைக்கு ஏப்பா 2 ரூபா செலவு பண்ணி அரிசி வாங்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு இருக்குது நாடு, சொல்லு. வாங்க முடியும். ஸோ மினிமம் சார்ஜாவது பண்ணுங்க. அரசாங்கம் கொட்டி கொடுக்கும், அவங்க அதை வித்துக்கிட்டு இருப்பாங்கன்னா இது என்னது? இது கேரளாவுக்கு செல்கிறது, மாவு கடைக்கு செல்கிறது. நிறைய நம்ம ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி கேஸ்ன்னு நிறைய பேர் உள்ள வராங்க. ஆனால் 3 நாளில் பெயில் கிடச்சிரும் அதுக்கெலாம். அதுலேயும் ஒருத்தன் இந்த நேரத்தில் சொல்லணும் சார், ஒருத்தர் அரிசி கேஸில் வந்திருக்காரு. என்ன கேஸுனாலே அரிசி கேஸுன்றாரு. அவர் என்னன்னா, நான் மக்களுக்கு சேவை பண்ணுறேன்ப்பா, எனக்கு அரிசி கொடுக்குறாங்க ரேஷன் அரிசி, நான் அதை மாவை அரைச்சி நடுத்தர மக்களுக்கு தானே கொடுக்குறேன், இப்படி சேவை செஞ்சேனே அப்படி உள்ள தூக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றேன். நியாயமான கேள்வி. பயன்படுத்த முடியாத அந்த அரிசியை இட்டலிக்கு மாவாக அரைத்து நான் ஒரு சேவை செய்து கொண்டிருக்கிறேன். அரசாங்கம் எனக்கு தகைசால் தமிழர் விருது கொடுக்க வேண்டிய அரசு அதை எடுத்துட்டு போய் சௌமியா அன்புமணி அப்பாவுக்கு கொடுக்குது. எக்ஸாக்ட்லி. உங்களது அந்த சிறை நண்பரின் கோரிக்கையை நான் வலியுறுத்துகிறேன். சார் இன்னொரு சார், சட்டப்பேரவை நிகழ்ச்சியில முக்கியமான ஆளவே காணோம் சார். இன்னைக்கு தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். கடந்த சில நாட்களாவே சட்டப்பேரவையில் ஆளவே காணோம் சார். என்ன சார், எங்க போயிட்டாரு? உதயநிதி அவர்கள் தான். 1 வாரம் வேலை 1 நாள் ஓய்வு என்பது உலக நியதி. 1 நாள் வேலை 1 வாரம் ஓய்வு என்பது உதயநிதியின் நியதி. 1 வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டாரா? சூரியன் உதித்தாலும் அவர் உதிக்க மாட்டார். அதுதான் நான் என்னைக்கு சொன்னேன். நான் உதயநிதி தலைமை பொறுப்பு வரப்போறேன்னா ஆகா ஓகே ஓவர். தம்பி, வருஷத்தில் 50 நாள் 60 நாள் தான் அசெம்பிளியே நடக்குது. நாங்கள் 100 நாட்களுக்கு குறையாமல் நடத்துவோம் என்று திமுக தேர்தல் வாக்குறுதியை அளித்துவிட்டு அவர்கள் 40 நாட்கள் 50 நாட்கள் தான் நடத்தினார்கள் என்பதுதான் உண்மை. இப்போது திமுக ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு வழக்கமான தேர்தல் தோல்வியாக இதை பார்க்க முடியாது. இது ஒரு அவர்களது இருத்தலே கேள்விக்குறியாகிவிட்டது. அவங்க தலைவரே தோத்து போயிட்டார். ஆமாம், கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூட்டணி மாறிடுச்சு. கூட்டணி கட்சிகள் எல்லாம் போயிட்டாங்க. இன்னொன்று, நீங்கள் பார்ட்டியாக சர்வைவ் ஆவீங்களான்னு கேள்விக்குறி ஆயிடுச்சுமா. சரி, ஒரு எப்படியும் இழுத்து கொண்டு போய் கரை சேர்த்து விடுவார் என்று நம்புவதற்கு உங்களிடம் கருணாநிதியும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. அப்போது அவர்களது காலணிகளில் தனது காலை நுழைத்து கொள்ள வேண்டும் என்று துடிக்கும் உதயநிதி ஒரு போர்ப்படை தளபதியாக முன்னின்று இந்த போரை வழிநடத்த வேண்டும். ஒடிசி திரைப்படத்தில் அந்த ஒடிசியஸ் எப்படி முன்னின்று வழிநடத்துகிறான்னு பார்த்தீர்களா? அந்த போர் எப்படி நடக்குது? அவன் தான் முன்னாடி போய் நிற்பான். முன்னாடி போய் நின்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான். அவன் சொல்கிறது எப்படி எல்லாரும் ஒபே பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அது எதுக்குன்னா அவன் தலைமை பண்புக்கு அந்த படை வீரர்கள் காட்டும் விசுவாசம். இப்படி வீட்டில் கவுந்தச்சு தூங்கின்னு இருந்தேன்னா, முந்தா நாள் முதல்வர் சொன்னார் 2 கோப்புகள் 3 கோப்புகள் என்னது டேபிளில் இருக்குது, நீங்கள் தரங்க, நாங்கள் அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படல என்று நீங்கள் சொல்கிறீர்கள். முதல்வர் சொல்லும் போதே எழுந்து நீங்கள் பேசியிருந்தால் எப்படி அது பார்க்கப்பட்டிருக்கும்? சூப்பரியா? அப்படியே முதலமைச்சர் சொல்கிறாரு 3 கோப்புகள் இருக்குன்னு, திறந்து நடவடிக்கை எடுங்க. கோப்பு வச்சுருந்தீங்கன்னா என்னங்க, ஓப்பன் பண்ணுங்க. ஆமாம் சார், இன்னைக்கு கேட்டார், எதுக்கு இப்போ திறக்கல அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஜோசிக்காரர் சொன்னால் தான் திறப்பீங்களா என்றும் கேட்கிறார். ஜோசிக்காரர் எப்போதோ திறக்க சொல்லிவிட்டார். அதை நான் உதயநிதிக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். திறந்தாதான் தான் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டாரு ஜோசிக்கார். அவர் மட்டும் இல்லை, ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருக்காரு, தைரியம் இருந்தால் தர, உனக்கு சவால் விடுறேன். நான் அதுக்கு வரேன். இது ஒரு வாய்ப்பு. இப்போ இந்த பட்ஜெட் செஷன் முடிஞ்சிச்சுன்னா இதோட 3 மாதமோ எப்போ மீண்டும் பேரவை கூட்டத்தொடர் என்பது தெரியாது. இங்கே தான் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்கள் வெளியில் எத்தனை ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கனாலும் அது வரலாற்று ஏடுகளில் ஏறாது. இது நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் வரலாற்று ஏடுகளில் ஏறும். இன்னொன்று, ஒரு தலைவராக உங்களை செழுமைப்படுத்தி கொள்ள, உங்களை தகவமைத்து கொள்ள இதை போன்ற ஒரு அற்புத வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. இத்தனை நாள் வரை நீங்கள் உங்கள் அப்பாவின் நிழலில் வளர்ந்திருந்தீர்கள். உங்கள் அப்பாவின் நிழலில் வளர்ந்ததால் உங்களால் பெருமளவில் பரிணமிக்க முடியவில்லை. இப்போது நீங்கள் தான் படையின் தளபதி. சட்டப்பேரவை பொறுத்தவரை கொளத்தூர் கோமான் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதில்ல, சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய உங்களது சக தோழர்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதில்ல, லட்சக்கணக்கான உங்களது தொண்டர்களை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டும். சூப்பர்பா லீடரு, பார்த்தியா எப்படி கவுண்டர் கொடுத்தாரு? பார்த்தியா, அங்கே சபாநாயகர் தான் சார் கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காரு. திரு உதயநிதி அவர்கள் சொல்கிறாரு, தாவேக்காரங்களுக்கு தான் அதிகமாக டைம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நம்பர்ஸின் படி அவங்களுக்கு அதிகமாக டைம் கொடுத்தேன்னு சொல்கிறாரு. உதயநிதி மனசாட்சியோடு பேச வேண்டும். வேலு பேசியதை கேட்டிருந்தார் நியாயமா? ஆனால் அவர் சொன்னோன்னு எனக்கு அதான் சொல்லிச்சு, நேற்று கூட ஏவா வேலு 1.5 மணி நேரம் பேசிட்டு இருந்தாரேப்பா அப்படின்னு. ஸோ இன்னொன்று, முதல் முறையாக மக்கள் நேரலையில் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது போல ஒரு தியேட்டர் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஸ்டேஜ் இது போன்ற பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்களும் பெர்ஃபார்மர் ஆகணுன்ட்டு ஆசைப்பட்டு தான் வந்தீங்க. பெர்ஃபார்ம் பண்ணுங்க, ரியல் லைஃப் பெர்ஃபார்மன்ஸுங்க. உதயநிதி ஒற்றை ஆளாக ஒடிசியஸ் போல அந்த படைகளை வழிநடத்தி வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும். குறைந்தது முயற்சி செய்ய வேண்டும். வீட்டில் கவுந்து வச்சு ஹேங்ஓவரில் பொழுதீனிக்கும் தூங்கின்னு இருந்தால் நீங்கள் எப்படி வழிநடத்த போகிறீர்கள்? கே நேரு ஆகட்டும், தென்னரசாகட்டும், அல்லது உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களாகட்டும், இவனை எல்லாம் நம்பி நினைப்பார்களா மாட்டார்களா? உங்கள் அப்பா இருந்தார்னா கதை வேறு. நீங்கள் தூங்குங்க வீட்டில் எப்பவும் போல்.
உங்கள் அப்பா இல்லாதப்ப நீங்கள் தானே எங்கள் தலைவர். சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாங்க திமுக தலைவர். வெளில விடுங்க, நீங்கள் தானே தலைவர். தலைவர் லீவ் போட்டு வீட்டில் தூக்குனா எவ்வளவு நம்பிக்கையோடு நான் சொன்னேன், உதயநிதி தலைவரானால் போதும், பாடி எடுத்துடலாம். நடந்துக்கிட்டு இருக்கா. இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்காவது கிடைக்குமா? அவங்க அத்தைக்கு கூட கிடைக்கல, அவங்க மச்சான் சாப்ஸ்க்கு கூட கிடைக்கலையே சார். இப்போ கிடைக்குமா? அப்போது காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை தங்கத்தட்டில் வைத்து தருகிறது. பயன்படுத்திட்டீங்களா? 1996 ஐயா கருப்பையா மூப்பனார் நீங்கள் தான் எங்கள் முதல்வர் வேட்பாளர் வாருங்கள் என்று அழைத்தார். நாள்பட புக்காய்ச்சி, நான் சினிமா முடிச்சுட்டு வரேன், வேணா வீடியோவில் பேசுகிறேன் என்று சொன்னவர் இன்று ஒப்பாரி வைத்து கொண்டிருக்கிறார். அப்படி காலம் உதயநிதிக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. ஏன் உங்கள் தந்தை தோற்க வேண்டும்? நீங்கள் தலைவராக இருக்க தகுதியானவர் தானா என்பதை காலம் சோதிக்கிறது. தகுதியானவர் இல்லை என்பதை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் சொன்னேன், உதயநிதி லீடர் அனௌன்ஸ் பண்ணால் பாடி எடுத்துடலான்னு. சீக்கிரமாக எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சார், நேற்று அதே போன்று சட்டப்பேரவை நிகழ்வில் தென்னரசு அவர்கள் எந்திரிச்சு விருதுநகர் மாவட்டத்தில் ஃபுல்லாக நீங்கள் வாட்டுக்கு பட்டாசாலைக்கு ஃபுல்லாக ஆய்வு போகிறீங்க, போயிட்டு பட்டாசாலை ஃபுல்லாக அதை இதுன்னு சொல்லிட்டு நொட்டையை சொல்லி மூடி விட்டு வந்துடுறீங்க, தொழிலாளர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க, இதை வந்து அந்த அமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சார். அதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டோம், நீங்கள் வீம்புக்குனே விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொல்லியிருக்காங்க சார். அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்வதும் உண்மை, அமைச்சர் கீர்த்தனா சொல்வதும் உண்மை. ஆர்வ கோளாறில் அதிகாரிகளை அவிழ்த்து விட்டதும் அவர்கள் பட்டாசு ஆலைகளில் சென்று வேட்டையாடி 200க்கும் மேற்பட்ட ஆலைகளில் சீல் வைத்து விட்டு வந்தார்கள். நாமும் நமது நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சுருந்தோம். மறுநாளே மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு மைனர் வயலேஷன்ஸ் எங்கெங்கே இருக்கோ டீசீல் பண்ணுங்கள், சீல் ஓப்பன் பண்ணுங்கள், ஃபைனை போடுங்க என்று சொல்லி இதைத்தான் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கார். 2 உண்மை. அண்டு இந்த பிரச்சனையெல்லாம் முடிவதற்கு முன்பாகவே திமுக விருதுநகர் மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து விட்டார்கள். அதை நடத்துறதுக்காண்டி இப்போ பேசுகிறாங்க. பட்டாசு கம்பெனி திறந்துட்டாங்க, இஷ்யூ சால்வ்டு. சரியா? அதைத்தான் கீர்த்தனா சொல்கிறாங்க. நீ எல்லாம் முடிஞ்சிச்சு, பிரச்சனை எல்லாம் மைனர் வயலேஷன்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ரெண்டுமே சந்தோஷம். இப்படித்தான் பேரவை நடக்க வேண்டும், இப்படித்தான் எதிர்க்கட்சி செயல்பட வேண்டும், இப்படித்தான் ஆளுங்கட்சி செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு பிரச்சனை வந்த உடனே அவர் சுட்டி காட்டுறாரு, சுட்டி காட்டணுன்னே சரி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பிரச்சனை தீருங்க. அதை விட்டு நாங்கள் தான் டேபிள் கொண்டு வந்தோம், நாங்கள் தான் மைக் கொண்டு வந்தோம். இதுதான் உள்ளபடியே ரொம்ப மனது வருத்தமாக இருக்கிறது. இன்னொன்று, இன்னைக்கு பேசும்போது உதயநிதி அவர்கள் இது சட்டமன்றமா பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி, சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்கோமா இல்லை சூப்பர் சிங்கருக்கு வந்திருக்கோமானே தெரியலன்றார் என்று கேட்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு கூட ஆதவ அர்ஜுனாவை யாரோ இதை சுட்டி காட்டினார்கள், புகழ்ச்சியை முதல்வர் விரும்பாதவர் அப்படின்ட்டு. அதனால் இந்த பாட்டு பாடுற வேலையை குறிப்பாக தாவேக எம்எல்ஏக்கள் நிறுத்தி கொள்ளுங்கள். அவசியம் இல்லை. லைவில் போயிட்டுருக்கீங்க, கோமாளி மாதிரி பார்ப்பாங்க. அமைச்சர் ஒரு பாட்டு போடுறாரு, வெங்கட்ராமன், ஏன் மானிய கோரிக்கை இல்லை, பாடலன்னா விட்டுற போகிறாங்க, ட்ராப்புக்கு இப்போ பண்ண போகிறாங்க, பாட்டை பாடி வைப்போம். என்ன பாட்டு? பாட்டு மட்டும் இல்லை சார், இந்த டைலாக்கை தவிர்க்கணும். ஏஎம் பிஎம் பார்க்காம எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நல்லா பேசுங்க, பெர்ஃபார்ம் பண்ணுங்க. எப்படி பேச வேண்டும், எப்படி பேரவையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு திருமதி சௌமியா அன்புமணி ஒரு சிறந்த உதாரணம். 5 நிமிஷம் டைம் கொடுத்தானா 5 நிமிஷம் வெறும் பாயிண்ட்டு, இவ்வளோதான். பாயிண்ட்டை பேசிட்டு போயிடுறாங்க. இப்படித்தான் இருக்க வேண்டும். எப்போதாவது ஒரு முறை புகழுரை படித்தீர்கள் என்றால் பரவாயில்லை, எப்போதுமே புகழுரை படித்து கொண்டிருந்தால். ஸோ இதை தவிர்க்க வேண்டும். வேலு பண்ணதும் தான், மேசையை நான் தான் செஞ்சேன். ஸோ ஒரு நல்ல பேரவை, இதை பாருங்கள், இது ஒரு 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 நியூ ஜென்ரேஷன் அசம்பிளினே நான் இதை தயங்காமல் சொல்லுவேன். என்னென்னா, இவ்வளோ நாள் நீங்கள் லைவில் பெர்ஃபார்ம் பண்ணதில்லை, இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க, நினச்சதை பேசுவீங்க, தேவையானதை மட்டும் வெளியிடுவீங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. வீடி சுற்றும் தொழிலாளி முதல் சமையல் வேலை செய்யும் பெண் வரை, கல்லூரி மாணவர்கள் முதல் அலுவலகங்கள்லேயே வேலை பார்த்துக்கிட்டே அந்த லைவ் ஓடிட்டு இருக்காங்க, பேராசிரியர்கள் வரை, மென்பொறியாளர்கள் அத்தனை பேரும் பார்க்கிறார்கள். அப்போது உங்களை மக்கள் மதிப்பீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். பாயிண்டோட பேசினா மக்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பார்ப்பா, கரெக்டாக கேட்குறாங்கப்பா. அப்படி அதை பற்றி இன்னைக்கு திரு உதயநிதி அவர்கள் சொன்னார் சார், நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை குறிப்பில் இருந்து நீக்குறீங்க, ஆனால் எல்லாமே லைவ்ல போயிட்டு அந்த விஷயங்களை மட்டும் கட் பண்ணி சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதுக்கு பேர் தான் ஏன் லைவு? வென்று படிச்சிருக்கல, அதான் படித்தா தானே, டிகிரி ஒழுங்காக படித்தா தானே. இவருக்கு தெரிஞ்ச லைவ்லாம் கட் பண்ணி எல்லாம் ஒட்டி வீடியோ கிட்டே ரெடி பண்ணிட்டு அதை லைவ் இது தவிர்க்க முடியாதுமா லைவில். ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்னேன், அவை குறிப்பிலிருந்து நீக்குவதென்றால் அந்த வரலாற்று ஏடுகளில் அது பதிவாகாது. அதுதான் அதுக்கு மீனிங். அவை குறிப்பிலிருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்கிறது அங்கே உட்காந்துட்டு இருக்கிற ரிப்போர்ட்டர் கூட தான் பேசிகிட்டு இருப்பாங்க, எழுதிட்டு இருப்பாங்க. இதற்கு முன் இது வீடியோ பதிவாக இருக்காது. இப்போது நேரலையில் போவதால் நீங்கள் இது எதை அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறார்களோ அதையும் சமூக வலைத்தளங்களில் அது கிடைக்குது. இதை ஒரு பாயிண்ட்டாக எடுத்து ஒரு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்கிறீங்க, ஆனால் அதை எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறாங்கன்ட்டு. அப்போ அதனால தான் நீங்கள் 5 வருஷம் லைவ் போடலையா? சரி, ஓகே. அந்த விஷயம் திரு விஜய் அவர்களுக்கும் சபாநாயகருக்கும் தெரியாதா? லைவ்ல இது தவிர்க்க முடியாதல்லவா?
அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறோம் என்று சொன்னால் அந்த அவையின் குறிப்புகளில், அதாவது நாளைக்கு ஃபியூச்சரில் வர ஜென்ரேஷன்ஸ் இதை படிக்க முடியாது, அவ்வளோதான். டெக்னாலஜியோட வளர்ச்சியில் நீங்கள் அந்த லைவ்ல போனதை போய் கட் பண்ணுங்கன்னா எப்படி கட் பண்ண முடியும்? சினிமாவில் தானே இருந்தேன், தெரியாது உனக்கு? சரிங்க சார், திரு விஜய் அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்க அமைச்சர்களும் தான் வந்து எக்ஸ்போஸ் ஆவாங்க, அவங்களோட எம்எல்ஏக்களும் தான் எக்ஸ்போஸ் ஆக போகிறாங்க. பட் ஸ்டில் ஏன் சார் அவர் லைவா அக்செப்ட் பண்ணுறாங்க? ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க, சொன்னதை செய்யணும், டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்கணும். இன்னொன்று, திமுகவை செக்கில் வைக்கிறதுக்கும் இந்த லைவ் உதவுதுமா? இன்னொன்று, என்ன காரணத்துக்காக தாவேக இந்த நேரலை தொடர்ந்து செய்து வருகிறது என்பதற்குள்ளேயே நான் போக விரும்பவில்லை. இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களை அரசியல் படுத்தி, இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களை அரசியல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வைப்பதை விட ஒரு மிகப்பெரிய ஜனநாயக மாற்றம் வேறு என்ன இருக்க முடியும்? அதனால் அதுக்குள்ளே போய் ஆராய்ஞ்சுலாம் இருக்காதீங்க, அனுபவிங்க. 2021 தேர்தல் அறிக்கை சொன்னீங்களே, முழு சட்டப்பேரவை நிகழ்வு நாங்கள் நேரம் செஞ்சீங்களா? ஒரு நாள் செஞ்சீங்களா? நீங்கள் எடப்பாடி பழனிசாமி பேசுறது எதையுமே வெளில ரிலீஸ் பண்ணுறது இல்லை. இப்போ இந்த நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் ஒரு விஷயத்தை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அரசின் நிலைப்பாட்டில் மாற்றம் இருந்தால் அதை கவனமாகவும் கன்வின்சிங்காகவும் வெளிப்படுத்த வேண்டும். அசெம்பிளியில் தீர்மானம்லாம் போட்டாங்க. 543ன்னு இப்போது இருக்கக்கூடிய மக்களவை எண்ணிக்கை அப்படியே இருக்க வேண்டும். ஒரு எண்ணிக்கை கூட கூட்டவோ குறைக்கவோ கூடாது என்பது தான் தீர்மானம். நேற்று உள்துறை அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் பேசும்போது அவருடைய உரையில் இருப்பது நியாயமான டீலிமிட்டேஷன் என்பது. இந்த இதில் மாற்றம் இருக்கிறது, புரிந்து கொள்கிறேன். எனக்கு அதில் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை. என்னன்றத காரணத்தை சொல்கிறேன் நான். ஆனால் நேற்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள், அதே தான் நாங்கள் இப்போவும் இருக்கோம், 543 தான், அதில் எங்களோட நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை, நோ டீலிமிட்டேஷன்றதான் எங்கள் ஸ்டாண்டுன்றாரு. இப்படி ஆளுக்கு ஒரு குரலில் பேசிக் கொண்டிருந்தால் கோமாளிகளைப் போல உங்களை பார்ப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ டீலிமிட்டேஷனுக்கு வருவோம். கான்ஸ்டியூஷனில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு டீலிமிட்டேஷன் பண்ணணும் என்று அந்த அரசியலமைப்பு சாசனத்தை வடிவமைத்தவர்கள் யோசித்து ஆராய்ந்து அலசி இதை கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் கொண்டு வந்தாங்க? ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் தொகையோட குரோத்து ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சியில் ஓட்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்க, ஒரு சில கான்ஸ்டியூன்சியில் கம்மியாக இருப்பாங்க. ஸோ அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுத்து எந்த ஏரியாவில் எவ்வளோ இருக்காங்க, எந்த கான்ஸ்டியூன்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்கப்பா, இங்கே கம்மியாக இருக்காங்க, ஈவனாக இதை பண்ணுவோம். ஒரு தொகுதியில் 8 லட்சம் வாக்காளர்கள், இன்னொரு தொகுதியில் 2 லட்சம் வாக்காளர்கள்ன்றது சரியாக இருக்குமா? அப்போ அதை ஈவன் பண்ணணும் இல்லையா? இதுக்காக தான் இந்த டீலிமிட்டேஷன்றது பண்ணுறது. உதாரணத்துக்கு சோழிங்கல்லாம் நிறைய பெரிய தொகுதி, 7.5 லட்சம் 8 லட்சம் ஓட்டுங்க. இன்னொரு வேறு சில அசம்பிளி கான்ஸ்டியூன்சி எடுத்துக்கிட்டேன்னா 1.5 லட்சம் ஓட்டு இருக்கும். எப்படி இது ஈவனாக இருக்கும்? அப்போ அந்த மாதிரி எப்படி வேலை பார்க்க முடியும்? இதற்காகத்தான் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்ஸே. இப்போது மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி தொடங்கிவிட்டது. 27 இதன் முடிவுகள் வரும் என்று வைத்துக்கொள்வோம். அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் டீலிமிட்டேஷனை செய்தால் 10 MP இடங்களை இழக்கிறோம். சரியா? இருக்கிறதுல இருந்தால் 39 29 ஆகிடும். போதுமா? மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அப்படி தான் வருது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? பாஸ் 10 உங்களுக்கு கூட்டுறோம், அங்கிட்டு ஒரு 40 கூட்டுறோம், மீதி இவர்கள் வைக்கக்கூடிய எல்லா தரவுகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். தென்னிந்தியாவின் தயவே தேவையில்லாமல் பாஜக ஆட்சி அமைக்க முடியும். உண்மைதான். ஏற்கனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு தாமதத்தின் காரணமாகவும் வேறு பல காரணங்களுக்காகவும் இந்த டீலிமிட்டேஷன் தள்ளி போய்விட்டது. இப்போ டீலிமிட்டேஷனே பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? டீலிமிட்டேஷனே பண்ண மாட்டோம் என்பதற்கு அரசியலமைப்பு சாசனத்தை திருத்த வேண்டும். அதை திருத்த வேண்டும் அப்படி என்று காங்கிரஸ் சொல்கிறது, மற்ற கட்சிகள் அதற்கு ஒப்புக்கொள்ளாது. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு ஆஃபராக தான் பிஜேபி சொல்லுது. பஸ் அவங்களுக்கு அவ்வளோ ஏற்றுறோம், உங்களுக்கு அவ்வளோ ஏற்றுறோம், உங்களுக்கு கூடுது என்கிறார்கள். இல்லை அதெல்லாம் வேணாம், நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு படி பிறகு டீலிமிட்டேஷன் பண்ணுங்கன்னு சொன்னால் 10 போகுது. ஸோ முதலில் எடுத்த நிலைப்பாடு சரியில்லை. ஃபேர் ரெப்ரசன்டேஷன், எங்களுக்கு இருக்கிற சீட்டில் ஒரு சீட்டு குறையக்கூடாதுன்னா கூடத்தான் செய்யுது என்று இந்த முடிவை தாவேக அரசு எடுத்திருப்பதற்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். இன்றைக்கி எனக்கும் தெரியாது, அதெல்லாம் டீலிமிட்டேஷனாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது ஒரு சிட்டிங் எம்பி கிட்ட, திமுக எம்பி கிட்ட தான் பேசும்போது சொன்னாங்க, எங்க திமுக எம்பி நாங்கள் வெளியில் பேச முடியாது, ஆனால் இப்போ அவங்க கொடுக்குறது நியாயமான டீலுங்கன்னு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க சென்சஸ் முடிஞ்சிச்சுன்னா 10 சீட்டு போதுங்க நமக்கு. இது தொடர்பாக இன்னொரு செய்தி வேறு தினமலரில் வந்திருக்கு சார். விரைவில் பிரதமர் மோடி அவர்கள் அமைச்சரவையில் திமுக கூடிய எம்பிக்கெல்லாம் இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லி டிஎம்கேக்கு 2 அல்லது 3 அமைச்சரவை வேண்டும் என்று திமுகவினர் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பிஜேபிக்கு இதை தருவதற்கு விருப்பம் இல்லை. ஏன்னா பிஜேபி அரசியலே திமுக எதிர்ப்பு அரசியல் தான். பிஜேபி அரசியல் மதவாத அரசியல். இவங்களுக்கு கை கோத்தா பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? இன்னொன்று, இதனால் பிஜேபிக்கு பலன் இருக்குமா? பிஜேபியோட ஓட்டர்ஸ் யார்? திமுக வெறுப்பவர்கள் தான் அங்கே இருப்பார்கள். இப்போ ஏதோ ஒரு ரீசனுக்காக வெளிப்படையாக திமுகவோடு பிஜேபி கூட்டணி வைப்பதால் பிஜேபிக்கு இந்த பாராளுமன்றத்தில் சப்போர்ட்டுன்றதை தாண்டி கட்சியாக வளர்ச்சி அடைவதற்கு ஏதாவது பலன் கிடைக்குமா? திமுகன்னு ஓட்டு போட மாட்டான், பிஜேபிக்காரனும் போட மாட்டான், 2 பேரும் சேர்ந்து தாவேக போடுவாங்க. கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் வாக்குகளும் வேண்டும். ஸோ இது இரண்டுக்கும் நடுவே மக்களவை துணை சபாநாயகர் பதவியை கொடுத்தால் கனிமொழிக்கே கூட கொடுக்கப்படலாம்,
அப்போ அவங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கு வரலையா? அவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இங்கே தான் வரப்போகிறார். அப்போ பாலுவா, ராசாவா, மாறனா என்ற குடும்பிப்பிடி சண்டை நடக்கும். அப்போது இதை பற்றி பேசுவோம். ஸோ துணை சபாநாயகர் பதவி திமுகவுக்கு அளிக்கப்பட இருப்பதாகத்தான் டெல்லி வட்டாரங்கள் சொல்கின்றன. சார், நேற்று திரு அமித்ஷா அவர்களும் திரு விஜய் அவர்களும் சந்திச்சுக்கிட்டாங்கல்ல, அதில் ரொம்ப முக்கியமான கேள்வியை தம்பி கேட்க மறந்துட்டானா. சார், விஜய் அவர்கள் போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சப்ப ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாரு. உள்ள என்னதான் இருக்கு அப்படின்றது பெரிய நேற்று ஹாட் டாபிக் போயிருந்து சார். நேற்றைக்கு முன்தினம் உள்துறை அமைச்சரை விஜய் அவர்கள் வரவேற்றார் இல்லையா, பூங்குதெல்லாம் கொடுத்து சந்திச்சார். அப்போது உள்துறை அமைச்சர் கேட்கிறார், ஓ கொளத்தூர் கொத்து பரோட்டா கியா ஹை, அமித்ஜி மே கல் லாயங்கே என்று சொல்லிவிட்டு அந்த கொளத்தூரில் இருந்து ஒரு நல்ல கடையில் கொத்து பரோட்டாவை தயார் செய்து, இதுதான் அந்த கொளத்தூர் கொத்து பரோட்டா, காயே மஜா ஆயேகா கொடுத்துட்டு மஜா கொடுத்து விட்டுட்டு சுவைத்து பார்த்து நல்லா சுவைத்து பார்த்து விட்டு சொல்லுங்கள் என்று சொல்லி முதல்வர் அவர்கள் இந்தியாவே வியக்கும் அளவுக்கு கொளத்தூரிலே அப்படி என்ன அந்த கொத்து பரோட்டாவின் சிறப்பு என்று உள்துறை அமைச்சர் கேட்டு, அவர் இருக்கும்ல உள்துறை அமைச்சருக்கு எல்லாவற்றையும் அவர் கண்காணிக்கிறார். ஏ கியா ஹை கொளத்தூர் கொத்து பரோட்டா, அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு மஜாகே மஜா ஹை. நீங்க வேற இந்த கொத்து பரோட்டா பத்தி பேசுனீங்க. இவர் வேற நேற்று சட்டப்பேரவை நிகழ்ச்சியில ஃபைலை ஓப்பன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சார். இவருக்கு தைரியமா நேற்று சவால் வருவார் சார். முடிஞ்சா ஓப்பன் பண்ணு, என்கிட்ட எம்எல்ஏ சீட்டுக்கு யார்கிட்ட காசு கொடுத்தாங்க, எவ்வளோ கொடுத்தாங்க, எல்லா லிஸ்ட் இருக்கு, நீ அங்க ஃபைல் ஓப்பன் பண்ணு, நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன்னு பேசியிருக்காரு. இது ஒரு ஆரோக்கியமான அரசியல். இப்போதான் களம் சூடு பிடிக்குது. எது ஆரோக்கியமான அரசியல் சொல்றீங்க? சவால் விடுறாங்கல்ல அவங்க, ஓப்பன் பண்ணி பார், தொட்டு பார், சீண்டி பார்னாரு, தொட்டு சீண்டி தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. அது போல ஓப்பன் பண்ணி பார் என்கிறார் ஏட்டையா. அப்போதான் பண்ணுவார். எனக்கும் விஜய் கிட்ட ஓப்பனிங் நல்லா இருக்கு, ஃபினிஷிங் சரியில்லை என்ற கருத்து ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட 1 மாத காலமாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இயக்குனர் இல்லை. லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து சரவணகுமார் என்ற அதிகாரியை தீவிரவாத தடுப்பு பிரிவுக்கு மாற்றி முதல்வர் விஜய் உத்தரவிடுகிறார். 7 நாள் ரிலீவ் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆர்டர் போட்ட பிறகு அந்த உத்தரவை நிறைவேற்றுவதை விட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு வேறு என்ன வேலை இருக்க முடியும்? இன்னொன்று, உத்தரவை நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா? ஆனால் யாருக்கு தெரிய போகுது? எப்படி தெரியும் உங்களுக்கு? சிஎம் வந்து பார்க்கவா போகிறாரு என்று நினைத்து கொண்டு 7 நாட்களாக அந்த அதிகாரியை ரிலீவ் செய்யாமல் வைத்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எப்படி இந்த அரசு சொல்லும் உத்தரவுகளை நிறைவேற்றப் போகிறார்கள்? ரிலீவ் பண்ணிட்டாங்கல்ல சார். நாம் நமது நிகழ்ச்சியில் பேசிய பிறகு நேற்று மாலை திரு சரவணகுமார் லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தீவிரவாத தடுப்பு பிரிவில் சென்று சேர்ந்திருக்கிறார். நான் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையின் இணை இயக்குனர் திருமதி மகேஸ்வரி அவர்களை பார்த்து கேட்க விரும்புவது, ஏன் 1 வாரம் டிலே? ஒரு யூடியூப் சேனலில் ஒருத்தன் சொன்ன பிறகு தான் ரிலீவ் பண்ணுவீங்களா நீங்கள்? முதலமைச்சர் உத்தரவை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா? இல்லைல்ல, எதுக்கு 1 வாரம் டிலே பண்ணீங்க? அப்போ இந்த லட்சணத்தில் தான் சிஎம்மோட நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றப் போகிறீர்கள் இல்லையா? ஸோ முதல்வரே ஒருவேளை இதற்காக தான் தாமதித்து கொண்டிருக்கிறாரோ, நான் உரிய நேரத்தில் அந்த கோப்புகளை திறக்கிறேன்னு சொன்னதுக்கு காரணமே இவங்களெல்லாம் நம்பி எப்படி ஒப்படைக்கிறது? சண்முகப்பிரியா, மீனா, மகேஸ்வரி, லட்சுமி என்று 4 அதிகாரிகள் அங்கே இருக்கிறார்கள். நல்ல அதிகாரிகள் தான். ஆனால் அவர்களாக இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டாங்க. சொன்னால் செய்வாங்க. சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரியை போடணும். நீங்கள் நான் இப்போ சொன்ன அதிகாரிகள் எல்லாமே குரூப் 1 ஆஃபீஸர்ஸ். எப்படி செயல்படுவாங்கன்றது சொல்கிறேன். நம்ம ஏதாவது பண்ணிட்டு பிரச்சனை ஆகிட போகுது. எதுக்கு? சொல்லட்டும், செய்வோம், நமக்கு எதுக்கு? இப்படி தான் இயங்குவார்கள் அந்த அதிகாரிகள். இனிஷியேட்டிவ் எடுக்கிற அதிகாரி வேணும். சார் இப்படி தூக்கலாம் சார், இந்த ஊழலை விசாரிச்சா சேகர் பாபு தூக்கி உள்ள வைக்கலாம் சார். நேற்றைக்கு முன்தினம் என்று நினைக்கிறேன், மகளிர் திட்டத்தில் 600 கோடி ஊழல் மூடி மறைக்க அதிகாரிகள் முயற்சி, உலக வங்கி நிதியையும் சூறையாடிய ஓய்வு பெற்ற அதிகாரி என்று தினமலரில் பெருசாக 1/2 பக்கத்துக்கு ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. மகளிர் சுய உதவி குழு மூலம் ஒரு வருஷத்துக்கு 1000 முதல் 1800 கோடி ரூபாய் வரை மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நிதி ஒதுக்குகிறது. ஏழையாக இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு லோனு கொடுத்து அவங்க சுய தொழில் மாதிரி பண்ணணுன்ட்டு இஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் லோனை கொடுத்து, ஃபிக்டிஷியஸ் ஆளுங்களுக்கெல்லாம் லோனை கொடுத்து அந்த ரூபாயை பூரா மொத்தமாக அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. இது மாதிரி தோண்ட ஊழல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது நான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கேன், இந்த செட்டப்பு போதாது. நீங்கள் உங்கள் மேசையில் 3 கோப்பு வச்சுருக்கேன்றீங்க. அந்த 3 கோப்பை இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பிச்சு வழக்கு பதிவு செய்து விசாரிங்கள் என்றால் இவர்கள் விசாரிக்க மாட்டார்கள், ஒழுங்காக விசாரிக்க மாட்டார்கள். தெரியல உங்களுக்கு, எஃபெக்டிவாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இருந்தாலும் சபோட்டாஜ் பண்ணிட்டு இருந்தார். அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களே ஃபோன் பண்ணி என்ன ஆள் வருது பார்த்துங்க என்று தினகரன் சுரேஷை விட்டு சொல்கிறது. எஸ்கேப் ஆகிடுங்க. என்னையா சொல்கிறது, கிட்னி ஃபெயிலியர்னு சொன்னேன், நான் பார்த்துக்கிறேன். இப்படி நடந்து கொண்டிருந்தது. நேரம் 3 மாதம் ஆகுதுங்க. 100 நாள் கடந்துட்டீங்க. நேரம் 5 பேர் உள்ளே இருக்கவேணா, சீஃப் மினிஸ்டர் இவங்களெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பின விஷயத்த பேரவையில் அறிவிக்கணும். 3 கோப்பு வச்சிருக்கிறேன், எப்போ தரக்கணும்னு எனக்கு தெரியும் நான் சொல்லிட்டு இருக்காரு. இதனால தானே சவால் விடுறாங்க. சவால் விடுறது மட்டும் இல்லை சார், ஜெயலலிதா எப்படி வந்து அகங்காரத்தோடு இருந்தாங்கன்னு தெரியும், அவங்க எப்படி செத்தாங்கன்னு தெரியும்ல.
அந்த நிலைமை தான் உங்களுக்கு ஏற்படுன்ற ரேஞ்சில் பேசியிருக்காரு சார். பேசட்டும், ஏட்டையா பேசட்டும், அறிவாலய ஏட்டையா ஒருவர் போதும். சென்டிமெண்டலா முதல்ல இவரும் அந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கிறார். ஆக கடைசியில ஜெயலலிதாக்கு என்ன வந்ததுன்றதை நான் சொல்ல விரும்பல. திமுகவை மக்களிடம் செருப்படி வாங்க வைப்பதற்கு இதே அகங்காரத்தோட தான் 91-92 ஜெயலலிதா இருந்தாங்க. இந்த டான்சி நிலத்தை வாங்கினாங்க, நான் தான் வழக்கு போட்டேன், என்ன ஆனாங்க பார்த்தீங்கல்ல அப்படின்னாங்க. அதற்கு பிறகு 2001 ஆட்சிக்கு வந்தார், அதற்கு பிறகு 2011 ஆட்சிக்கு வந்தார், அதற்கு பிறகு 2016 ஆட்சிக்கு வந்தார். நீங்கள் அதற்கு பிறகு 10 ஆண்டுகள் கழித்து 2006 தான் ஆட்சிக்கு வந்தீர்கள், அதுவும் மைனாரிட்டி ஆட்சி. அதற்கு பிறகு 15 ஆண்டுகள் கழித்து தான் நீங்கள் ஆட்சிக்கு வர முடிந்தது இல்லையா? ஜெயலலிதா ஒன்றும் ஆகலை. ஜெயலலிதா செய்தது போலவே டெண்டர் ஊழலில் விஜய் ஈடுபட்டிருக்காராம். ஏன்னா டான்சி நிலத்தை வாங்கினதும் இந்த செக்ரட்டரியேட்டில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் ஆஃபீஸ் ரெனோவேஷனுக்கு டெண்டர் விட்டதும் ஒன்றாயா? அறிவுருக்கு ஆர்எஸ் பாரதிக்கு இதெல்லாம் வக்கீல் திமுக வழக்கறிஞர் அணி தலைவர் பாரு எப்படி இருக்கும் பாரு அந்த அணி. இதில் வேற இப்போ நடக்கிற அந்த ஊழல் ஃபுல்லாக எடுத்துக்கிருக்காங்களா டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக? எடுங்க, இது நல்ல ஆரோக்கியமான அரசியல். நான் இந்த உங்களை தப்பே சொல்லலை. எடுங்க, ஆதாரம் இருந்துச்சுன்னா வெளியிடுங்க, வழக்கு போடுங்க. 96 நீங்கள் போட்ட வழக்குகளால் தான் செல்வி ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கை சந்தித்தார், கொடைக்கானல் ஹோட்டல் வழக்கை சந்தித்தார், டான்சி வழக்கை சந்தித்தார், கலர் டிவி ஊழல் வழக்கை சந்தித்தார். செய்யுங்கன்றேன். அப்படி பெரிய ஊழல் எதுவும் நடக்கவில்லை. இங்கே தப்புன்னு சுட்டி காட்டாலே திருத்திக்கிறாங்க. அப்படி ஊழல் இருந்துச்சுன்னா தைரியமாக சந்தோஷமாக எடுத்து வழக்கு போடுங்க. நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன் உங்களை. அதை விட்டுட்டு பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்படி சொல்லிட்டு ஜெயலலிதா என்ன கதிக்கு ஆச்சு பார்த்தியா, நீ அந்த கதிக்கு தான் ஆவன்னா என்ன சாபம் விட்றியா? நீ அன்னைக்கு ஒரு சாபம் விட்ட, நல்ல சாபமே வர, இன்னைக்கு பாத்தியா ஆச்சு. ஜெயலலிதா நிலைமை தான் எல்லாருக்கும் ஆகுமா? ஜெயலலிதா இறந்து போனாங்க, நம்ம எல்லாரும் இறந்து தான் போகிறோம். நல்ல வாழ்க்கை வாழ்ந்து மகிழ்ச்சியாக அவர் இறந்தார். இன்னும் இந்த கிராமத்தில் பொம்பளைங்க பண்ணுவாங்களே மண்ணை வாரி தூத்துறது, அதை மட்டும்தாம்மா பண்ணல. இன்னும் அடுத்து என்ன போக போகிறாங்கன்னு சொல்கிறேன். ஊரில் மந்திரவாதியை பார்த்து சூனியம் வைப்பாங்க, அடுத்து விஜய்க்கு தான் ஒன்று, அதை ரத்தன் பண்ணிட்டு முறியடிச்சிருவார். பதில் சூனியம் பாரு ஏய் விடுவார், குட்டி சாத்தானே போய் கடி. இல்லை, திரு ஆர்எஸ் பாரதி மட்டும் வாழ்வாங்க 1000 வருஷமா வாழ போறாரு. அவருக்கு உள்ள எத்தனை ஃபெயிலியர்னு தெரியலம்மா. நீ வேற ஏதோ நடமாடிட்டு இருக்காங்க, பாதி பேருக்கு ஃபெயிலியர்மா. கண்டிப்பா பிளட் ப்ரெஷர் இருக்கும். இல்லை எல்லாமே இருக்குமா. இன்னைக்கு ஒரு புலம்புனார் பார்த்தல ஓபிஎஸ், எங்க சுகர் பேசிட்டுங்க, தாங்க முடியலங்க, முடிங்க சீக்கிரம் அசம்பிளியை முடியல. இதே மாதிரி தானே சார் ஆணவமா திரு பொன்முடி பேசிக்கிட்டு இருந்தாரு. நேற்று இருகரம் கூப்பி மன்னிப்பு கேட்டார், பார்த்தீர்களா? மன்னிச்சிருங்கன்னு திருந்திட்டார். விடுங்க, ஒரு அரசியல் எதிர்காலமும் இனிமேல் கிடையாது. பேசுறவங்களோட நிலைமையெல்லாம் என்னன்னு தெரியணும்னு சொல்றேன் நான். ஏட்டையாவுக்கும் அந்த நிலைமை வரும். ஏட்டையா மட்டும் இருப்பார் அறிவாலயத்தின் வாசலிலே, உள்ளே எவரும் இருக்க மாட்டார்கள். இல்லை, திரு உதயநிதி அவர்கள் குறைஞ்சபட்சம் அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்தணும் சார். என்னென்ன கம்மியாக பேசுகிறேன், இன்னும் கொஞ்சம் பேசுகிறேன், நல்லா பாயிண்ட்டை 2 எடுத்து போட்டு விடுனேன் என்று அவங்க புத்தியே படுத்தாம. இந்த கட்சி அழிவை நோக்கி செல்கிறது, அழியும். இதை அந்நியார் துர்கா வணங்கும் அத்தனை கடவுள்களும் நினைத்தாலும் தடுக்க முடியாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இதன் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் இந்த லஞ்சம் வாங்கின வீடியோக்கள் எது வந்தால் அதை கண்காணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிவிஎஸ்ல ஒரு பிரிவை உருவாக்கியிருக்கதா இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே பல முறை வலியுறுத்தி கொண்டிருந்தோம், இந்த வாட்ஸ்அப் எண்ணு மட்டும் கொடுத்தீங்கன்னா அங்கே டிவிஎஸ்ல எப்படி வேலை செய்வாங்க அப்படின்ட்டு. சோஷியல் மீடியா மானிட்டரிங் சென்டர் என்ற ஒரு பிரிவை லஞ்ச ஒழிப்பு துறையின் உள் உருவாக்கியிருக்கிறார்கள். இதற்காக 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று அமைச்சர் திரு சரத்குமார் அவர்கள் சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கையின் போது அறிவுறுத்தியிருக்கிறார். எனக்கு தெரிந்து இந்த நிதி போதாது. இல்லை சார், நிதி மட்டும் போதாதுல்ல சார், மேன் பவர் வேணும்ல சார். அது எல்லாம் சேர்த்து தான் இது கொடுத்துருப்பாங்கன்ட்டு நான் புரிந்து கொள்கிறேன். அந்த டீட்டெயில்ஸு இல்லை, இதில் நியூஸ் ரிப்போர்ட்டில் இல்லை. பட்டு நீங்கள் சொன்னது சரி. இது இந்த சேங்ஷன் ஒரு 4 கம்ப்யூட்டர் வாங்கினாலே சரியாக போய்டும். 50 லட்ச ரூபா எப்படி பார்த்தோம்? நீங்கள் மேன் பவர் சேங்ஷன் பண்ணணும், புது போஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அங்கே எவ்வளோ பேர் மொத்தம் எனக்கு தெரிந்து கான்ஃபரன்ஷியல் பிரான்ச்சில் மொத்தமே ஒரு 40 பேர் தான் இருப்பாங்க. தமிழ்நாடு பூரா இருக்க வழக்குகளை அந்த 40 பேர் கொண்ட மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ புதிய டிஎஸ்பி பணியிடங்கள், இன்ஸ்பெக்டர் பணியிடங்கள், தலைமை காவலர் பணியிடங்கள், அமைச்சு பணியாளர் பணியிடங்கள், இதெல்லாம் உருவாக்கினா தான் உங்கள் நோக்கம் நல்லா இருக்குது. அதுக்கு நீங்கள் செட்டப்பை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த 50 லட்சம் ரூபா நிச்சயமாக போதாது. இதுக்குன்னு ஒரு 2 கம்ப்யூட்டர் வாங்குவாங்க. அதனால் இது போதாது. உங்களது நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் போதுமான அளவுக்கு நிதியை ஒதுக்குங்கள். கார் வாங்க நிதி ஒதுக்க தெரியுதில்ல, இன்னும் ஒதுக்கல சார். அப்புறம் வண்டி இதுக்கு வருது மஹிந்திரா, அவங்களா எடுத்துட்டு வந்து நிறுத்துறாங்க. துருத்துருன்னு மஹிந்திரா பேருக்கு எடுத்துக்கிட்டான்னு நினைக்கிறேம்மா. என்ன ஃபர்ஸ்ட் வந்த வண்டி மஹிந்திராக்கு ஆர்டர் கொடுத்துட்டியா நீ, மாருதிக்கு ஏன் கொடுக்கல? செட்டிங்க. அப்போ எந்த அமைச்சர் வர சொன்னாரு? மஹிந்திரா. அடுத்ததாக டாஸ்மாக் கடைகளுக்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டிருக்காங்க. அதில் டீ விற்கலாம், ஜூஸ் குடிக்கலாம், காஃபி விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட்டு பெருசாக போதே சார். வேற என்னலாம் சார் இருக்குது? உள்ளபடியே சம்மந்தப்பட்ட துறையின் அமைச்சருக்கும்
டாஸ்மாகின் மேலாண் இயக்குனர் திரு நந்தகுமார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் தோணும், என்னது இது குடிக்கிறது வசதி பண்ணி தந்தாங்கன்ட்டு நீ போய் இப்படி வாழ்த்து தெரிவிக்கிறேன். பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் குடிக்க போகிறோம். 1 கோடி பேர், இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி வரும். 1 கோடி இண்டிவிஜுவல்ஸ் விசிட்டட் டாஸ்மாக் அவுட்லெட்ஸ் பர் டே. இதில் நீங்கள் பெரிய ஸ்டார் ஹோட்டல் பார்ஸ்லாம் சேர்த்திங்கன்னா அந்த எண்ணிக்கை தனி. அப்போ அவங்க காசில் தான் நீங்கள் கவர்மெண்ட் நடத்துறீங்க, அவங்க காசில் தான் தாய்மாமன் திட்டத்துக்கு டெண்டர் விட்டுறீங்க. அப்போ அவனை மரியாதையாக நடத்துங்க, அவனுக்கு வசதி பண்ணி கொடுங்க. இதுதான் என்னோட தம்பிக்கு பழக்கம் இல்லை, அதனால டாஸ்மாக் பாருக்கெலாம் போயிருக்க மாட்டார். 4 பேர் போனாங்கன்னா ஒருத்தன் மட்டும் குடிக்க மாட்டான். அதில் அவன் அங்கே போயிட்டு இவங்கெல்லாம் குடிச்சிட்டு ஜாலியாக அவனை போட்டு கொண்டு எடுப்பாங்க. திங்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் இவங்க வாக்கி வைக்கிற அந்த கன்றாவி சைடிஸை பிடிச்சி தின்னுட்டு இருப்பான். தின்னுக்கிட்டு இவங்க குடிச்சிட்டு வளரதெல்லாம் கேட்டு அவன் தலை விண்ணுங்கும். அந்த தலை விண்ணு எங்கும்போது குடிக்க அங்கே காப்பி கிடைக்காது. ஸோ இப்போது இந்த டாஸ்மாகோட விதிகளில் மாற்றம் செய்திருக்கிறார்கள் இந்த பாரில். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரூல் படி சமைக்கவே கூடாது. அங்கே என்ன வைக்கலாம் தெரியுமா? பொட்டுக்கடலை பொரிக்கடலை தான் வைக்கணும். இவங்க எங்கே போட்டி விற்பாங்க, தலைக்கறி விற்பாங்க, எல்லாம் விற்பாங்க. அப்பட்டமான விதிமீறல் இது. எந்த டாஸ்மாக் கடையில் வந்து ஆம்லேட்டு, ஆப்பாயில், போட்டி கீட்டி எல்லாம் கிடைக்கும். அங்கே தான் குக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை ஒரு நிம்மதியாக மது அருந்தக்கூடிய ஒரு இடமாக அதை செய்யுங்க. அங்கே போய் ஒரு அசுத்தமான இடத்துல டாய்லெட்டு கிட்ட கூட போக முடியாது தம்பி. ஸோ இப்போ வந்து ரன்னிங் வாட்டர் இருக்கணும், டாய்லெட் க்ளீனாக இருக்கணும், டாய்லெட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும், இத்தனை இடத்துல சிசிடிவி இருக்கணும், சமைக்கலாம். கூடுதலாக காஃபி, டீ, ஜூஸு இது போன்ற பொருட்களையும் விற்கலான்னா ஒரு நாகரிகமாக ஒரு நிம்மதியாக அமர்ந்து மது அருந்தி விட்டு செல்லக்கூடிய ஒரு இடமாக அதை மாற்றுவதற்கு முதன்முறையாக இந்த அரசு முன் வந்திருக்கு. இன்னொன்று பார் வச்சுருக்கவங்களுக்கும் வருமானம் வரும். வருமானம் வரும், ரீசனபிளாக இருக்கும். ஸோ அதை பண்ணுங்கள். நீங்கள் அவன் காசில் தான் நீங்கள் அரசாங்கமே நடத்துகிறீங்க, அப்போ அவனுக்கு மரியாதை கொடுங்கள். ஸோ இந்த முன்னெடுப்பு எனக்கு உண்மையிலேயே எனக்கு இவர்களை மனதார பாராட்ட வேண்டும் என்று தோன்றுகிறது. இன்னொன்று, இந்த பாரில் ஏற்கனவே பார் வச்சுருக்கவங்ககிட்ட இன்னோசின்ட்டு இந்த சிக்கல்கள் வரும். இது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கிறது தெரியல. கடந்த திமுக ஆட்சியில் டாஸ்மாகில் மதுபானங்கள் சப்ளை செய்த நிறுவனங்கள் ஒரு பெட்டி மதுபானங்களை அரசுக்கு அதிகாரபூர்வமாக விற்பனை செஞ்சால் ஆயத்தீர்வை கட்டாமல் கடைகளில் விற்கிறதுக்கு ஒரு பெட்டி, அதாவது ஒரு லோடு வந்து இறங்குதுன்னா ஒரு பாக்ஸு தனியாக, அது நேரடியாக மதுபான ஆலையிலிருந்து வருவது இலவசமாக கொடுத்துடும். அதோட தங்களது அதிகாரபூர்வ விற்பனை தொகையில் 48% கமிஷன் தருவாங்க. இந்த முறைகேட்டில் ஆளுங்கட்சி மேலிடம் வரைக்கும் பங்கு போயிடும். தாவேக அரசு வந்ததும் ஒரு பெட்டிக்கு ஒரு பெட்டி இலவசம், 1:1. 10 பெட்டி வருதுன்னா இன்னொரு 10 பெட்டி இலவசம், ஒரு பெட்டிக்கு ஒரு பெட்டி இலவசம் என்ற திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. சமீபத்தில் குறிப்பிட்ட கம்பெனி மதுபானங்களில் தரமில்லைன்னு சொல்லி அந்த நிறுவனத்தின் 11 வகை மதுபான வகைகளை விற்க தடை போட்டு மறுநாளே அதை நீக்கினாங்கல்ல, அந்த நிறுவனம் ஆளுங்கட்சி மேலிடத்துக்கு நெருக்கமான புள்ளி ஒருத்தரிடம் பேசியிருக்காங்க. 48% கமிஷன் போதாது, 52% கமிஷன்னு பேரம் முடிவாயிடுத்து. அதனால்தான் 24 மணி நேரத்தில் தடையை நீக்கிட்டாங்க. விஷ்ணு ரெட்டி நாளைக்கு பார்க்கலாம் என்று இந்த செய்தி முடிகிறது. எனக்கு இந்த செய்தியில் சந்தேகம் இருக்கிறது. விஷ்ணு ரெட்டி 52% வாங்கினார்ன்றதில் சந்தேகம் இல்லை, இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இந்த தடை விதிக்கப்பட்டதற்கு மூலமாக இருந்தது மத்திய அரசு நிறுவனம், FSSAI, ஃபுட் சேஃப்டி அமைப்பு. இல்லை விஷ்ணு ரெட்டி எப்படி இந்த பேனையே இன்ஜினியர் பண்ணியிருக்க முடியும்? இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவு போடுது, ஏன்பா அந்த என்ட்ரி கார்டை வாங்காதீங்கப்பா அப்படின்ற உத்தரவு போட்டு இவங்க 24 மணி நேரத்தில் இதை சரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நியூஸு லாஜிக்கல்னு நான் ஒத்துக்குவேன். ஆனால் தடை நீக்கம் 2க்கும் காரணம் FSSAI. நாம் இதில் கேள்வி அனுப்புறது, அவன் இப்படி பண்ணுறான்னா நீ ஏன் லொடுக்குன்னு ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்று தான் நாம் கேட்கிறோம். பாட்டில் ஏன் பறிமுதல் பண்ணல அப்படின்னா அதுக்கு அவரை குற்றம் சாட்டலான்னு வைங்க, அது நியாயமான கேள்வி, ரைட்டா? பட் இது இந்த 52% கமிஷன் இன்ஜினியர் பண்ணியிருக்காருன்றது எனக்கு நம்புவதற்கு கடினமாக இருக்கிறது. ஜான் வேலையோ என்றும் தோன்றுகிறது. ஏன் அவரால் மட்டும் எப்படி பண்ண முடியும்? அப்பயும் FSSAIல இருக்கவங்க மத்திய அரசு ஊழியர்கள் தானே. நியூஸ் பேப்பர் இப்படி போடணும் இல்லை நியூஸ். ஓகே பிளான்ட்டுன்றீங்களா? அடுத்ததா 10 கோஆப்டெக்ஸ் நிலையங்களை வந்து தமிழ்நாடு அரசு மூடுறதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த கோஆப்டெக்ஸ் என்னன்னா இந்த கைத்தறி பண்ணுவாங்கல்ல அவங்க. நான் சொல்கிறேன் பொறுமை. இப்போ ஒவ்வொரு ஊரிலும் நெசவாளர்கள் இருப்பார்கள், அங்கே கூட்டுறவு சங்கங்கள் இருக்கும். பட்டுப்புடவை நெய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பருத்தி புடவை நெய்கிறாங்க. நல்ல தரமான புடவைகளாக இருந்தாலும் அந்த புடவைகளை அவர்கள் பிரபலமான ஜவுளி நிறுவனங்களோடு போட்டி போட்டு விற்க முடியாது இல்லையா? ஒரு பெரிய துணி கடை இருக்குது, ஒரு பிராண்டு ஒரு கடை இருக்குது, அந்த கடை வாசலில் ஒரு பிளாட்ஃபார்மில் அந்த பட்டுப்புடவை போட்டால் வாங்குவோம் நம்ம. ஸோ அந்த தொழிலாளிகளின் நலனை மனதில் வைத்து, அந்த கூட்டுறவு சங்கங்களின் நலனை மனதில் வைத்து அரசு உருவாக்கிய நிறுவனம் தான் இந்த கோஆப்டெக்ஸ். கோஆப்டெக்ஸில் போய் நீ வாங்கினேன்னா வேலை அந்த ப்ரைவேட் கடையை விட கூட இருக்கும். அப்படியா சார்? எல்லாத்தையும் சேர்த்து அவங்க பார்க்கணும். அரசு நிறுவனம் என்பதால் வியாபாரமே இல்லை என்றாலும் கடையை திறந்து வச்சுக்கிட்டு செவனையானு ஓடி வச்சுட்டு இருப்பாங்க. திறந்து வச்சுட்டு ஒன்றே வியாபாரம் ஆகாது, கம்முன்னு உட்காந்துட்டு சாயங்காலம் தூங்கிட்டு அப்போ எவன் வரப்போகிறாங்க, மூடு சட்டர் மூடுன்னு போயிடுவாங்க. விற்றா அவங்களுக்கு என்ன, விற்கலன்னா அவங்களுக்கு என்ன.
கம்மியான ரேட்டு கொடுத்தா தான் என்ன சார்? நிறைய சிக்கல் இருக்குது, இதை பரிந்துரை பண்ணலாம். ஸோ இது போல் விற்பனை குறைவாக உள்ள ஒரு 10-11 கடைகளை மூட அரசு முடிவெடுத்திருக்கிறது. இதுக்கு ஒரு 2 எதிர்க்கட்சிகள் கோஆப்டெக்ஸ் நிலையங்களை மூடுவதா என்று விமர்சனம் எழுப்பியிருக்கிறார்கள். இது ப்ராக்டிக்கலி ரைட். இந்த ஷேர் ட்ரேடிங் விஷயத்தில் கட்டிங் லாஸஸ் என்று சொல்வார்கள். வியாபாரம் ஆகாத 10 கடையில் மூடிட்டு ஒரு கடையை ஓப்பன் பண்ணி அந்த தனியார் நிறுவனத்திற்கு நிகராக தரமாக பிரம்மாண்டமான ஷோரூம், இதை வைத்து மற்ற தனியார் நிறுவனங்களோடு போட்டி போடுவது சரியாக இருக்கும். நான் சின்ன வயதாக இருக்கும்போது கோஆப்டெக்ஸ் ஆடைகளோட விளம்பரத்தை சினிமா தியேட்டர்களின் இடைவேளைகளில் பார்த்துருக்கிறேன். நல்ல தரமாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் மார்க்கெட்டிங்கில் கோஆப்டெக்ஸ் நிறுவனமும் தனியார் நிறுவனங்களுக்கு இணையாக போட்டி போட வேண்டும், போட்டால்தான் விற்பனையாகும். இது ஒரு லட்சக்கணக்கான நெசவு தொழிலாளர்களின் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. அண்டு இன்னொன்று, இந்த கோஆப்டெக்ஸ் நிலையங்களில் இந்த மேட்டு, தரை விரிப்பு இதெல்லாம் விற்பனையை நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதுக்கும் சில பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. புடவை விற்கிற கடையில் புடவை தான் விற்கணும், ஃப்ளோர் மேட்டை விற்றுக்கிட்டு இருந்தால் என்னென்னா இன்னொன்று அந்த கடைகளில் வைக்க இடமில்லை. புடவை மட்டும்தான் இருக்குமா சார்? நமக்கு வேட்டி அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த துணிமணி எல்லாம் இருக்கும். பட் அதுக்கு பதிலாக வந்து நீ இந்த மேட்டு கீழே காலுக்கு போடுற மிதியடிலாம் போட்டு அங்கே விற்றுக்கிட்டு இருந்தால் அதையும் வாங்கி அவங்க ஸ்டாக் பண்ணணும்ல, கணக்கு காட்டணும். துண்டு இதெல்லாம் விற்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கிறார்கள். ஸோ நான் அரசுக்கு சொல்வது, தேவைப்பட்டால் கொஞ்சம் நிதியையும் அளித்து இந்த கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தை தனியார் நிறுவனங்களோடு போட்டி போடக்கூடிய வகையில் ஒரு ப்ரைவேட் கன்சல்டண்ட்டை கூட நீங்கள் ஹையர் பண்ணி இந்த பிராண்டை பில்டு பண்ணுங்கள். கோஆப்டெக்ஸ்ன்றதை இதை ஒரு பிராண்டாக உருவாக்குங்க, நிச்சயம் வாங்குவார்கள். முதல்வர் விஜய் அவர்களே அந்த பிராண்டுக்கு அம்பாசிடர் ஆகும். அவள் தான் கூப்பிட்டு இதை வாங்குங்கன்னு ஒரு வீடியோ போட்டால் போதும்பா, தானே எடுப்பாங்க. இப்போ பேர் மாற்றிருக்காங்க சார் எல்லாத்துக்குமே, வெற்றித்தறி. வெற்றித்தறி. அந்த வெற்றித்தறின்னு இன்னொன்று தாவேக தொண்டர்கள் வாங்கினாலே போதுமே, பாதி வியாபாரம் ஆகிடுமே. வாங்குங்கன்னு சொன்னால் அந்த நிறுவனம் எந்திரிச்சு நின்றுடும், லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றப்படும். இந்த பிராண்டாக மாற்றுங்க, செய்யுங்க. நிறைய டிசைனர்ஸை கூட கூப்பிட்டு கூட அவங்களுக்கு டிசைன் பண்ணி அவங்கள்ட்ட, அதுக்கெல்லாம் ப்ரொஃபஷனல் டிசைனர்ஸ் இருக்காங்க, பண்ணுறாங்க எல்லாம். அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் செட்டப் இருக்குது. விற்கிறது தான் இல்லை. நீ பார்த்தனா இந்த தனியார் கடை பார்த்தனா போனோன்னே எந்திரிச்சு பரபரப்பாக இருப்பாங்க. நீ கோஆப்டெக்ஸ்குள்ளே போனோன்னா தூங்கி வழிஞ்சிட்டு இருப்பாங்க, அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கத்தில் தான் எனக்கு போயிட்டு வருவோம், இன்னைக்கு வரும், தூங்கி வழிஞ்சிட்டு இருப்பாங்க. ரைட்டா? இதன் காரணமாக இதை தலையிட்டு செய்தால் மிகச்சிறப்பாக இந்த நிறுவனத்தை தூக்கி நிறுத்த முடியும். ஸோ அரசு ஏகப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க, இந்த இனிஷியேட்டிவும் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததா சென்னையில் நிலத்தடி நீர்மட்டத்தோட அளவு 20 அடி கீழே அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு செய்தி வந்துருக்கு. 2011 எனக்கு சரியாக நினைவில்லை. சொல்லி ஜெயலலிதா அவர்கள் மழைநீர் சேகரிப்பை செயல்படுத்தாத கட்டிடங்களுக்கு அனுமதி இல்லைன்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. நீ எங்கே போனாலும் இந்த கட்டிடத்தில் மழைநீர் சேகரிக்கப்படுகிறதுன்னு ஒரு போர்டே இருக்கும், புதுசாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் அதை பண்ணோம் சார். எங்கள் வீட்லேயும் பண்ணியிருக்கோம். அது அவர் விளம்பரத்திற்கு செய்தாரோ எதற்கு செய்தாரோ யாரோ ஒருவர் ஆலோசனை கூறியிருக்கிறார். சிஎம் உத்தரவு போட்ட உடனே அவ்வளோதான், எல்லா பில்டிங்லேயும் தெரியணுன்ட்டு வந்து, இல்லைன்னா ஏதாவது பஞ்சாயத்து எழுத்துற போகிறாங்கன்ட்டு எல்லாம் போர்டு எழுதி வைப்பாங்க, இந்த கட்டிடத்தில் மழைநீர் சேகரிக்கப்படுகிறது. நல்ல இனிஷியேட்டிவ். அது மிகச்சிறப்பாக சென்னையின் நிலத்தடி நீரை உயர்த்தியது. திமுக காரங்களுக்கு நிலத்தடி நீரை பற்றி அக்கறை, டாஸ்மாக் நீரை பற்றி தான் அக்கறை. அதனால் அவர்கள் அதில் இதெல்லாம் பற்றி அவங்க கவலைப்பட்டதில்லை. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலும் இதில் பெரும் கவனம் செலுத்தியதாக எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கி இந்த செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய செய்தி, கிட்டத்தட்ட 20 அடிக்கு மேல் நிலத்தடி நீர் குறைந்திருக்கிறது என்று தகவல் வருகிறது. இப்போதும் ஒன்றும் தாமதமாகவில்லை. செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நிகராக ஒரு செல்வாக்கை பெற்றிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் பப்ளிக்கு ஒரு அப்பீல் கொடுக்கணுன்ட்டு நான் சொல்கிறேன். ஒரு சின்ன அப்பீல், ஒரு நிமிஷம் வீடியோ நான் உங்களுக்கு சொல்லி தரணுமா வீடியோ எடுக்கிறதுக்கு? ஒரு நிமிஷம் வீடியோ எல்லாரும் இதை பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு உள்ளாட்சி அதிகாரிகளிடம், சென்னையிலே மாநகராட்சி, கிராமப்புறங்களிலே ஊராட்சி அமைப்புகள்கிட்ட சொல்லி, ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டடங்களில் இல்லைன்னா போய் பண்ணணுன்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு பண்ண சொல்லுங்கள் என்று நீங்கள் சொன்னால் போதும், மக்கள் செய்ய தயாராக இருப்பார்கள். இன்னொன்று, ஏற்கனவே வைத்த அந்த மழைநீர் சேகரிப்பு முறையில் நேரம் தூண்டு போய் அதுக்கு மேலே எல்லாம் பைக்கை நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு முதல்வர் சொன்னார்னா உடனே செஞ்சிடும். அதனால் இது எளிதாக செய்யக்கூடிய விஷயம். அதனால் அது முதல்வர் இந்த முன்முயற்சி எடுத்து இதை செயல்படுத்த வேண்டும். ஸோ அடுத்தா நம்மளும் பேசி ஒரு மாதம் 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். தனுஷ் அவர்கள் கொடியெல்லாம் வந்து ஏதோ ரசிகர் மன்றம்னு கொடியெல்லாம் லான்ச் பண்ணார், அரசியலுக்கு வரப்போகிறான்னு சொன்னீங்க. இன்ன வரைக்கும் என்ன சார், எதுவும் காணா? அது லேட்டாகும் போல இருக்குது. அவரை விட பெரிய நட்சத்திரம் ஒருவர் அரசியல் களத்தில் அதிரடியாக இறங்குகிறார். என்ன சார் லிஸ்ட்டு பெருசாக போகுது? பிரியா அதிரடி அசந்துட்டேன் நான். யார் சார்? இருப்பா கேட்குறேன், எனக்கே ஒரு ஆர்வமாக இருக்குது. ஒரு பூரி பாது கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. லெஜெண்ட் சரவணா பார்த்துருக்கேன் அவர் படம்லாம். நானும் பார்த்ததில்ல, டெய்லர் பார்த்தே நொந்துட்டேன், முடியல. இறங்குறாரு. ரசிகர் நற்பணி மன்றம், நானும் ரசிகர் தான்ப்பா. டெய்லர் பார்த்துட்டு ரசிகர் ஆகிட்டேன்.
நானே மிரண்டு விட்டேன். நான் என்ன நினச்சேன்னா, ட்ரெய்லரை பார்த்துட்டே நம்ம இப்படி ரசிகராக நம்ம மாறிட்டோன்னா படத்தை பார்த்துட்டு எவ்வளோ பேர் ரசிகர்களாக மாறிப்பாங்க என்று நான் ஊகித்து கொண்டிருந்தேன். அந்த அடிப்படையில் பார்த்தால் அகில இந்திய லெஜெண்டு சரவணன் ரசிகர் நற்பணி மன்றம். இந்த பிரதமர் வேட்பாளரா சார் இவரு? தொலைநோக்கு பார்வை. இப்போ தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஆனாலும் இப்போ அவங்களுடைய சேவை மற்ற மாநிலங்களுக்கும் தேவைன்னு இப்போ லேட்டாக புரியுது. ஸோ இவங்க வந்து முன்னேற்பாடோட அவ்வளோதான். இப்போ போய் டப்புன்னு ஆட்சி கட்சி பிடிச்சிட்டு அப்புறம் பக்கத்து சைடில் கேட்பாங்கல்ல. இன்னொன்று, நமக்கு முன்பாக தெலுங்கானாவில் தேர்தல் வருகிறது, கர்நாடகாவில் தேர்தல் வருகிறது. இப்போ இவரோட இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு நான் இம்ப்ரெஸ் ஆன மாதிரி அந்த மாநிலத்திலும் ரசிகர்கள் இருப்பார்கள் அல்லவா? நிச்சயமாக. அந்த அடிப்படையில் இப்போது கர்நாடகாவில் போட்டிட்டு DK சிவகுமாருக்கு ஒரு வலுவான டஃப் கொடுக்க முடியுமா, முடியாதா? அதுவும் கரெக்டு தான். இன்னொன்று வேற, இவங்க தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சுக்கிட்டு பக்க ஸ்டேட்ல போய் போட்டுட்டு அது நல்லாவா இருக்கும்? அகில இந்தியன் வச்சா எடுத்தோன்னே முடிஞ்சிருச்சு. லெஜெண்ட்னா எல்லா ஊர்லேயும் ஒரு லெஜெண்ட் இருக்கலாம்ல. அந்த அடிப்படையில் மாநில அண்ட் மாவட்ட நிர்வாக பொறுப்புகள் வழங்கப்பட இருக்கிறது. கூட்டம் நடைபெறும் சரியான தேதி, நேரம் மற்றும் இதர விவரங்கள் இந்த மாத இறுதியில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும்னு வந்திருக்கு. இந்த அறிவிப்பே கடந்த மாதம் வந்தது. இதுவரை எப்போது அந்த கூட்டம் என்று அறிவிப்பு வரவில்லை. அதனால் இவர் விரைவில் வந்து விடுவார். கர்நாடக தேர்தலில் களமிறங்கும் லெஜெண்ட் சரவணன். பெருசாக இருக்குது, இருந்தாலும் இது தொடர்பாகவே நீங்கள் தம்பு வைத்துக் கொள்ளலாம். இதுபோல தமிழகத்தையும் தமிழர்களையும் காக்க பல விடிவெள்ளிகள் வர இருக்கிறார்கள். சார் நல்லது தான் சார். இப்போ அவர் ஒருவேளை கர்நாடகாவில் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா டக்குன்னு தண்ணியை திறந்து விட்ருவார்ல. ஆமாம், எல்லாரும் அரசியலுக்கு வந்துருக்காங்க. இன்னொருத்தர் என்னன்னா, அரசியலுக்கு வந்துட்டு பார்ட் டைமாக படம் நடிக்க போறேன்னு போறாரு சார். நம்ம அதிபரை சொல்றியா? விகடனில் செய்தி வந்திருக்கு சார். வந்திருக்கு, பார்த்தேன், நானும் பார்த்தேன். ஏன்பா, அவரும் கூவி 234 தொகுதியிலையும் எத்தனை முறை தேர்தல் நடந்தாலும் நிற்கிறாரு. இப்போது கண்டுகட்ட தூரம் வரைக்கும் எங்கள் எப்பப்பா தேர்தல்? இப்போ அவர் நம்பி தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் தேசியம் எங்கள் மூச்சு அப்படின்னு பின்னாடி நம்பி வந்தவங்களாம் எங்கே சார் போகிறது? நம்பி வந்தவங்களை பற்றி நீ நினைக்கிற? ஜெர்மனி நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு மகிழுந்து இருக்கா? மகிழுந்துக்கு பெட்ரோலுக்கு நீ காசு கொடுக்குறியா? சொல்லுப்பா. எலெக்ஷனும் இல்லை. இப்போ ஒரு இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா சினிமாவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இடைத்தேர்தலில் யாரை கேண்டிடேட் பண்ண கூப்பிடு, துண்டை போடு அப்படின்னு பேசலாம். இப்போ அதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ தரையில் தேடாதே திரையில் தேடு என்று சென்று விட்டார். அவ்வளோதான், வேற என்ன வழி? அண்ணனும் மக்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டாரு. நீங்க திரையில இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்தீங்க, நானும் மறுபடியும் திரைக்கு போறேன். திரைக்கு போய் திரையில நடிச்சு நட்சத்திரமாயி விஜய்க்கு போட்டி அன்னைக்கு விஜய் வென்று காட்டுகிறேன். அன்னைக்கு வயசு 80 இருக்குமே. இருக்கட்டும் யா, ஐயோ பிளான் பண்ண முடியா? ஃப்ளோவா போய்கிட்டு இருக்குல்ல. ஓகே, ஃப்ளோவா போயிட்டு இருக்குல்ல. சரி சார், இன்னும் எத்தனை பேர் அரசியலுக்கு வரப்போறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார். இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு முக்கியமான செய்தி, அதை பகிர்ந்து கொண்டே ஆக வேண்டும். தலை வின் என்கிறது. வி த லீடர்ஸ் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த வி த லீடர்ஸ் அமைப்பின் ஒரு முக்கிய தூணாக இருப்பவர் அண்ணாமலை. இரண்டாவது தூண் திரு அமர் பிரசாத் ரெட்டி. பார்த்திருப்பீர்கள், பிஜேபியில் இருந்து கூட போய் ஜாயின் பண்ணார். அவர்தான். இந்த அமர் பிரசாத் ரெட்டி நல்லவர், வல்லவர், நாளும் தெரிந்தவர் என்று நம்பி அந்த ஒற்றை எழுத்து நிறுவனத்தை சேர்ந்தவர் அவரிடம் சென்று முறையிடுகிறார். என்ன முறையிடுகிறார்? நாட்டில் கெட்டவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். என்னங்க நடந்துச்சு உங்களுக்கு? கடன் கொடுத்துட்டு திருப்பி கேட்குறாங்க சார் ராஸ்கல்ஸ். நிலத்தை விற்றதுக்கு பணம் கேட்குறாங்க சார். அப்படியா கேட்டாங்க? ஆமாங்கண்ணா. அதுக்கு என்னையா பண்ணணுன்ற? நீங்கள் வந்து அவங்ககிட்டலாம் பேசி கொடுத்த கடனை திருப்பி கேட்குறதுலாம் கெட்ட பழக்கம், இதெல்லாம் மாற்றிக்கிங்க இதோட என்று பேசி பைசல் செய்து விடுங்கள் என்று அவர் கேட்டதின் அடிப்படையில் திரு அமர் பிரசாத் ரெட்டி ஒற்றை எழுத்து நிறுவனத்தின் உரிமையாளர் யார் யாரெல்லாம் பணம் கேட்டு தொல்லை கொடுக்குறாங்களோ அவர்களெல்லாம் அழைத்து, என்னப்பா பழக்க வழக்கம் அது? அந்த ஒற்றை எழுத்து நிறுவனத்துக்கிட்ட போட்ட காசு என்னைக்காவது திரும்பி வந்திருக்கா? இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம்னு பணம் கட்டினவங்க பூரா தெருவில் நிற்கிறாங்க பாரு, க்யூவில். நீ பாட்டுக்கு என்ன புதுசாக வந்துட்டு இங்கே வந்து ரூபாய் கொடுத்து தான் கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க என்று பேசி அவர்களை அமைதிப்படுத்தி விட்டார். இப்படி அமைதிப்படுத்துறதுக்கு அண்ணனுக்கு என்ன தருவன்னு கேட்பார்ல, கேட்க செக்கு கொடுத்து பவுன்ஸ் ஆயிடுச்சா? இல்லப்பா, அதுதான் 56 இருக்கு. இரு, பொறு. அதற்கு பதிலாக திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு சென்னை நீலாங்கரையிலே 3045.35 சதுர அடி உள்ள ஒரு மனை. மனையின் மதிப்பு 3,20 லட்சம் ரூபாய். இந்த இடத்தை இலவசமாக ஒற்றை எழுத்து நிறுவனத்தை சேர்ந்தவர் திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். இது சம்பந்தமாக அதான் ஏகப்பட்ட கடன் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த கடன் கொடுத்த நிறுவனம் சும்மா கொடுத்துருமா? ஸோ அந்த நிறுவனம் எங்களுக்கு 1,20,00,000 முதல்ல கொடுங்க, கொடுத்தா தான் நாங்கள் என்ஓசி தருவோம், எல்லாம் பத்திரம் பதிவு விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 1,20,00,000 இங்கே அங்கேயும் புரட்டி கொடுத்து மீதி உள்ள 2 கோடியை நிலுவையில் வைத்து நீலாங்கரையில் உள்ள அந்த நிலத்தை அமர் பிரசாத் ரெட்டி பெயருக்கு பதிவு செய்வதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று அந்த நிறுவனம் நீலாங்கரை சார் பதிவாளருக்கும் இன்னொரு இந்த ஒற்றை எழுத்து நிறுவனத்தோட இன்னொரு துணை நிறுவனம், இந்த மாதிரி 10, 20, 30 கம்பெனி ஆரம்பிச்சுட்டு தான் இங்கே தூக்கி அங்கே போகிறது, அங்கே தூக்கி இங்கே போகிறது,
அந்த நிறுவனத்தின் பெயர் எனர்ஜி ஃப்ரண்டியர் பிரைவேட் லிமிடெட், நாமக்கல்லை சேர்ந்த நிறுவனம். அந்த நிறுவனத்திற்கும் அந்த கேப்ரி லோன்ஸ் என்ற தனியார் நிதி நிறுவன கம்பெனி என்ஓசி கொடுத்திருக்கிறது. அதனால் ஒற்றை எழுத்து நிறுவனத்தில் பணம் முதலீடு செய்தவர்கள், கடன் கொடுத்தவர்கள், நன்றி. நன்றி சார்.